அனைத்து உலக நாடுகளிலும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் உங்கள் இசை முரசு FM இணைய வானொலியின் ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் விளம்பரம் மற்றும் ரமலான் வாழ்த்துக்களை வெளியிட தொடர்பு கொள்ளுங்கள். இயக்குனர் இசை முரசு FM, செல் 9080475780. இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம் வரும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி. ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான், அல்லாஹ்வின் அருள் பொங்கும் புனிதமான ரமலான், வல்லோனின் வரிசை ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான். இசை முரசு FM இணைய வானொலி நேர்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த சலாம். அஸ்ஸலாம் அலைக்கும். நேர்கள் அனைவரையும் ரமலான் வசந்தம் 15ஆம் நாள் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறோம். இந்தியாவில், தமிழகத்தில் அல்லது நமது ஊரில் எத்தனையோ ஆண்கள் வாழ்ந்திருப்பார்கள், எத்தனையோ செல்வந்தர்கள் வாழ்ந்திருப்பார்கள், எத்தனையோ அரசியல் சார்ந்தவர்கள், பல அமைப்புகளை சார்ந்தவர்கள், இயக்கங்களை சார்ந்தவர்கள் எல்லாம் இருந்திருப்பார்கள். காலம் கடந்து யார் வரலாற்றில் நிலை பெற்றிருக்கிறார்கள் என்று கேட்டால், யார் இலக்கியங்களை கையாண்டார்களோ, படைப்புகளை எழுதினார்களோ, இயற்றினார்களோ, பாடினார்களோ, அவர்கள் காலம் கடந்து வரலாற்றில் நிற்கிறார்கள். 2000 ஆண்டுக்கு முந்தைய புலவர்களின் பெயர் இன்றும் வரலாற்றில் நிலை பெற்றிருக்கிறது. அதே போன்று எத்தனையோ ஆட்சியாளர்கள் நம்மை ஆண்டு காலத்தால் கழிக்கப்பட்டிருக்கிறார்கள். யார் வீரத்தோடு வாழ்ந்தார்களோ, யார் வீரத்தோடு ஆண்டார்களோ, அவர்கள் காலத்தை வென்று வரலாற்றில் நிலை பெற்றிருப்பார்கள். அது வீரன் திப்பு சுல்தானாக இருக்கலாம், வீரன் தீரன் சின்னமலையாக இருக்கலாம். இப்படியான வீரர்கள் எப்போதும் தனித்துவமானவர்களாக இருப்பார்கள். இன்னும் சொல்லப்போனால் வெட்கம், கனிவு, பண்பு, பணிவு என்றெல்லாம் பெண்களுக்கு சில அம்சங்கள் இருப்பதைப் போல ஆண்களுக்கு இருக்க வேண்டிய அம்சங்களில் முதன்மையானது வீரம். வீரமுடைய முஸ்லிம் ஒருவனை அல்லாஹ் விரும்புகிறான் என்னும் தலைப்பில் இன்றைய நல்லவண்ணம் வாழலாம் பகுதியில் உரை தருகிறார் பேராசிரியர் மு. அப்துல் சமது அவர்கள். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், ஏக இறைவனின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. வீரமுள்ள முஸ்லீம் அல்லாஹுவுக்கு மிக நெருக்கமானவன் என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இறை நம்பிக்கையும் இறை அச்சமும் கீழ்ப்படிதலும் வல்ல இறைவனை நெருங்குவதற்குரிய மனித தகுதிகளாக இருக்க, வீரத்தையும் இறை நெருக்கத்திற்குரிய தகுதியாக முன்மொழிந்த ஒரே ஆன்மீக புரட்சியாளர் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். இறைவனது படைப்புகளுக்கு பாதுகாப்பு வழங்கும் வீரத்தகுதி மிக்கவர்கள் இறைவனின் நெருக்கத்திற்கு உரியவர்கள்தானே. சமூக பாதுகாப்பு என்பது எக்காலத்திலும் முதன்மை தேவைகளில் ஒன்றாக இருந்து வருகிறது. அதுவும் இஸ்லாத்தை நபிகளார் முன்னெடுத்த காலத்தில் இஸ்லாத்தையும் இஸ்லாமியர்களையும் பாதுகாக்க வேண்டிய கட்டாய சூழல் அதிகமாக ஏற்பட்டிருந்தது. அதனால்தான் அன்று மக்காவில் மாபெரும் வீர ஆளுமைகளாக திகழ்ந்த அபூஜஹிலையோ உமரையோ என்னுடைய வசப்படுத்தித்தா என்று பெருமானார் இறைவனை வேண்டினார்கள். அருளாளன் அல்லாஹ் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நபிகளாருக்கு வசப்படுத்தி கொடுத்தான். வாழ்வீச்சு, குதிரையேற்றம், மல்யுத்தம் போன்ற வீர வெளிப்பாட்டு பயிற்சிகள் நபிகள் நாயகம் காலத்தில் இயல்பாக நடந்து வந்ததை வரலாற்றில் காணலாம். நபிகளாரே
மல்யுத்த பயிற்சியில் ஈடுபட்ட தகவலையும் நாம் அறியலாம். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மல்யுத்த விளையாட்டினை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட போது அன்னலாரின் தோளின் பின் முகம் பதித்து நின்று அவர்களுக்கு அந்த விளையாட்டை காட்டி ரசிக்க வைத்தார்கள் பெருமானார் என்ற தகவலும் நபிமொழி பதிவிலே காணலாம். மக்கா வெற்றியின் போது நபிகளார் தமது தோழர்களுடன் புனித காபாவை வலம் வந்து உம்ராவை நிறைவேற்றினார்கள். ஹுதைபியா உடன்படிக்கையின்படி ஆயுதம் தரிக்காது முஸ்லிம்கள் மக்காவில் புகுந்தனர். குறைஷிகள் காபாவை சுற்றியுள்ள குன்றுகளில் மறைந்திருந்து முஸ்லிம்களை கண்காணித்து கொண்டிருந்தனர். ஆயுதம் ஏந்தாத காரணத்தால் குறைஷிகள் தங்களை பலமற்றவர்கள் என்று எண்ணிவிடக்கூடாது என்பதற்காக அந்த உம்ராவின் போது காபாவை வலம் வந்த தோழர்களிடம் வலது தோள் தெரியும்படி இஹ்ராம் ஆடையை அணிய அன்னலார் கட்டளையிட்டார்கள். ஏனென்றால் தோளின் திரட்சியும் எடுப்பும் ஒரு மனிதனுடைய உடல் திறனை, பலத்தை, வீரத்தை வெளிப்படுத்துவதாகும். வீர வெளிப்பாட்டின் அடையாளமாக வலது தோள் வெளித்தெரிய இஹ்ராம் அணிந்த அந்த ஒரு நாள் வழக்கம்தான் ஹஜ், உம்ரா, தவாபின் போது மரபு வழியாக இன்று வரை தொடரும் வழக்கமாக இருந்து வருகிறது. உலக முடிவு நாள் வரை இந்த வீர வெளிப்பாடு ஹஜ், உம்ரா, தவாபுகளில் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அதுபோன்று குறிப்பிட்ட அந்த காலத்தில் மதினாவிலே ஒரு வகை நோய் பரவியதால் மதினாவாசிகள் உடல்நல பாதிப்பினால் சக்தி குன்றிவிட்டார்கள் என்ற வதந்தி மக்காவிலே பரவியிருந்தது. அது உண்மையல்ல. நாங்கள் உடல் தகுதியோடும் சக்தியோடும் தான் இருக்கிறோம் என்பதை குறைஷிகளுக்கு வெளிப்படுத்துவதற்காகவே அந்த மக்கா வெற்றி உம்ராவில் காபாவை வலம் வரும்போது இடையிடையே சிறு சிறு துள்ளலுடன் நபிகளாரும் தோழர்களும் வலம் வந்து தங்கள் உடல் திறனை வெளிப்படுத்தினார்கள். இப்படி வீரமிக்க ஒரு பாரம்பரிய மரபு இஸ்லாமியர்களுக்கு உண்டு. தமிழகத்தில் குதிரைப்படை வீரர்களாக புகழ்பெற்ற ராவுத்தர்கள் வரை அந்த மரபினுடைய நீட்சியை காணலாம். அன்று சமூக பாதுகாப்பு தேடிய காலம். இனக்குழு மோதல்களில், போர் சூழல்களில் தன்னை தக்க வைத்து கொள்ள ஒவ்வொரு சமூகமும் போராடிய காலம். அதனால் வீரமே முதன்மை தகுதியாக கருதப்பட்டது. இன்றும் அந்த நிலை மதம், இனம், தேசம், எல்லை, வல்லாண்மை ஆட்சிகள் என முகம் காட்டினாலும் அவற்றை சுதந்திர, சமத்துவ, சமூக நீதி, ஜனநாயக பலத்துடன் ஆற்றல் சார் அறிவால் எதிர்கொள்ளும் சூழலும் வலுப்பெற்றிருக்கின்றது. இன்று வீரத்தை பல்திறன் சார்ந்த ஆற்றலாக, ஆளுமை திறனாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவும் வீரமும் மிக்க ஒரு தலைமுறையை உருவாக்கினார்கள். எழுதுகோலும் வாளும் அவர்களது தோழர்களுடைய கைவசப்பட்டிருந்தன. எனவே ஆற்றல் சார் தலைமுறையாக நம் பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். அந்த உருவாக்கம் மார்க்க, சமூக, தேசிய பாதுகாப்புக்கு உறுதி தருவதாக அமைய வேண்டும். அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு இனிய ரமலான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது முகபத் பிளஸ் பார்மசி, சுபைதா பிரசவ லேகியம், அத்திக்கடை, திருவாரூர் மாவட்டம். பெண்களுக்கு பிரசவத்தினால் ஏற்படும் ஆரோக்கிய இழப்புகளை ஈடு செய்வதோடு உடல் சோர்வை குறைத்து சுறுசுறுப்பை ஏற்படுத்தும். குழந்தைகளுக்கு தாய்ப்பால் அதிகம் சுரக்கச் செய்கிறது. தமிழகம் முழுவதும் மாதந்தோறும் மருந்துகள் மற்றும் பிரசவ லேகியம் தேவை உடையவர்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பி வைக்கப்படும். தொடர்பு எண் 9965278907. ரமலான் மாதம் துவங்கிவிட்டாலே வீதிகளில், பள்ளிவாசல்களில், பஜார்களில், உறவினர்களின் சந்திப்புகளில் எல்லா இடங்களிலும் ரமலான் கரீம், ரமலான் கரீம் என்பதான சொல்லாடல் ஒலிப்பதை கேட்கலாம். ரமலான் கரீம் என்றால் ரமலானுக்கான வாழ்த்து என்று பொருள். இந்த ரமலான் கரீமை மையமாக வைத்து ஓர் அற்புதமான பாடலை இயற்றி பாடியிருக்கிறார் இசையமைப்பாளரும் இசையில் உலக கின்னஸ் சாதனை நாயகனுமான பால் முகமது அவர்கள். இதோ ரமலான் கரீம் பாடலுடன் உலக இசை கின்னஸ் நாயகன் டாக்டர்
பால் முகம்மது அவர்கள். அல்லாவின் அருள் தாராளமாக கிடைத்திடும் ரமலான். அல்லாவின் அருள் தாராளமாக கிடைத்திடும் ரமலான். இல்லாதோர்க்கு தாராளமாக ஈகை செய்திடும் ரமலான். இல்லாதோர்க்கு தாராளமாக ஈகை செய்திடும் ரமலான். வந்தது ரமலான், ஓ ஓ வந்தது ரமலான். வந்தது ரமலான், மீண்டும் மீண்டும் வந்தது ரமலான். ரமலான் கரீம், ரமலான் கரீம், ரமலான் கரீம், ரமலான் கரீம். பகலில் பசித்திருந்து நோன்பை நோர்க்கும் ரமலான். பகலில் பசித்திருந்து நோன்பை நோர்க்கும் ரமலான். இரவில் தொழுது தொழுது இறைவனை வேண்டும் ரமலான். இரவில் தொழுது தொழுது இறைவனை வேண்டும் ரமலான். செய்த பாவத்திற்கு மன்னிப்பு தேடும் ரமலான். செய்யும் தர்மத்திற்கு புண்ணியம் தேடும் ரமலான். செய்யும் தர்மத்திற்கு புண்ணியம் தேடும் ரமலான். ரமலான் கரீம், ரமலான் கரீம், ரமலான் கரீம், ரமலான் கரீம். லைலத்துல் கதிர் என்னும் கண்ணிய இரவை தந்த ரமலான். லைலத்துல் கதிர் என்னும் கண்ணிய இரவை தந்த ரமலான். ஈகை திருநாளை எண்ணியே மனம் மகிழும் ரமலான். ஈகை திருநாளை எண்ணியே மனம் மகிழும் ரமலான். ஈகை செய்திடு ரமலான், அருள் கிடைத்திடும் ரமலான். கண்ணியம் தந்திடும் ரமலான், இது சங்கை ரமலான். கண்ணியம் தந்திடும் ரமலான், சங்கை ரமலான். அல்லாவின் அருள் தாராளமாக கிடைத்திடு ரமலான். ஓ கிடைத்திடு ரமலான். இல்லாதோர்க்கு தாராளமாக ஈகை செய்திடும் ரமலான். வந்தது ரமலான், ஓ ஓ வந்தது ரமலான். வந்தது ரமலான், மீண்டும் மீண்டும் வந்தது ரமலான். ரமலான் கரீம், ரமலான் கரீம், ரமலான் கரீம், ரமலான் கரீம். ரூபி சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள்
வரை நீங்கள் விரும்பிய ஆடைகளை வாங்கிட வருகை தாருங்கள். லேட்டஸ்ட் மாடல்களில் பூனம் சாரீஸ், காட்டன் சேலை, பட்டுச் சேலைகள், மேலும் பெண்களுக்கான சுடிதா, சுடி மெட்டீரியல் நீங்கள் எதிர்பார்த்த வண்ணம் மிகவும் குறைந்த விலையில் கிடைக்கும். டி-ஷர்ட் வகைகள் மற்றும் ஷர்ட், காட்டன் பேண்ட், மேலும் ஆண்களுக்கான ஜீன்ஸ் பேண்ட் லேட்டஸ்ட் மாடல்களில் கிடைக்கும். சுடி மெட்டீரியல், சுடிதார் போன்றவை, சிறுமிகளுக்கான ஃப்ராக், வெஸ்டர்ன் செட், சிறுவர்களுக்கான பேண்ட் ஷர்ட் எங்களிடம் 5% முதல் 10% வரை தள்ளுபடி உண்டு. ஆடைகள் என்றாலே உங்கள் நினைவுக்கு வருவது ரூபி சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் தாங்க. போன் 253983, பெரிய தெரு, மணிக்கூண்டு அருகில், பட்டுக்கோட்டை. நோன்பு துவங்கிவிட்டாலே ஒவ்வொரு நாளும் மாலை பொழுதில் இஃப்தாருக்கான ஏற்பாடுகளை விதவிதமாக செய்வது வீடுகளிலும் சமூகத்திலும் வழக்கம்தான். பல நாடுகளில், பல அமைப்புகளில், பல இயக்கங்களில் பல நண்பர்கள் இணைந்து வெவ்வேறு வடிவங்களில் இஃப்தார்களை நடத்துவார்கள். கேட்பதற்கே கொஞ்சம் பயமாக இருக்கிறது. சிங்கத்துடன் இஃப்தார். அது என்ன, சிங்கத்துடன் இஃப்தாரா? நாம் இதுவரை மனிதர்களோடு தான் இஃப்தார் கொண்டாடி கொண்டிருக்கிறோம், நோன்பு திறந்து கொண்டிருக்கிறோம். அது என்ன சிங்கத்துடன் இஃப்தார்? அதுவும் அரசாங்கமே ஏற்பாடு செய்கிறது. எந்த அரசாங்கம் ஏற்பாடு செய்கிறது? இதோ ஒரு அட்வென்ச்சரான ஒரு த்ரில் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள, தகவலாக சொல்ல இன்றைய ரமலான் துளிகள் பகுதியில் எழுத்தாளர் குளச்சல் ஆசிம் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய ரமலான் துணுக்குகள் பகுதியில் நாம் பார்க்க இருப்பது ஒரு இதுவரை கேள்விப்பட்டிராத ஒரு வித்தியாசமான இஃப்தார் நிகழ்ச்சி. நாம் பல்வேறு வகையான குடும்ப இஃப்தார்களை, அரசியல்வாதிகள் நடத்தும் இஃப்தார்கள், நண்பர்கள் வட்டத்தில் நடத்தக்கூடிய இஃப்தார்கள் கேள்விப்பட்டிருப்போம். இது அபுதாபியில் நடக்கக்கூடிய ஒரு வகை இஃப்தார், அதுவும் காசு செலவழித்து நடத்தக்கூடிய ஒரு இஃப்தார். இதை த்ரில் இஃப்தார் என்று சொல்கிறார்கள். த்ரில் என்றால் ஒரு ஆச்சரியமான சம்பவங்களோடு கூடிய ஒரு இஃப்தார். அதற்கு அபுதாபி சுற்றுலாத்துறை வைத்திருக்க பெயர் இஃப்தார் வித் லயன், சிங்கத்துடன் இஃப்தார். ரமலான் மாதத்தில் நாம் பலவிதமான கூடுகைகளை பார்த்து வருபவர்களுக்கு அபுதாபி அரசு ஏற்பாடு செய்துள்ள, அபுதாபி அரசின் கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ஒரு வித்தியாசமான நோன்பு திறப்பு தான் இஃப்தார் வித் லயன். அபுதாபியில் உள்ள அல் ஐன் பூங்காவில் மாலை வேளையில் சிங்கம் மேற்பகுதியில் உலா வருவதை மிக அருகில் அமர்ந்து நேரில் கண்டு ரசித்தபடி நோன்பு திறக்கும் நிகழ்வு ரமலான் மாதம் 30 தினங்களும் நடைபெறுகிறது. பூங்காவினுடைய இணையதளத்தில் 48 மணி நேரத்திற்கு முன்பு முன்பதிவு செய்ய வேண்டும். 42 நாட்களுக்கு முன்பு முன்பதிவு செய்பவர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும். அதுவும் மிக குறைந்த எண்ணிக்கையிலான மக்களுக்கே அனுமதி வழங்கப்படுகிறது. இந்த முன்பதிவு செய்தவர்கள் மாலை 5 மணி முதல் 8:30 மணி வரை 4 முதல் 12 பேர் அடங்கக்கூடிய ஒரு குழுவினர் அங்கே அனுமதிக்கப்படுவார்கள். இந்த குழுவினர்களுக்கு இஃப்தார் கட்டணமாக 840 அமீரக திர்ஹம் வசூலிக்கப்படும். இந்த 840 திர்ஹம் கட்டணத்துடன் அபுதாபியின் பிரபலமான நட்சத்திர உணவகங்களிலிருந்து இஃப்தார் உணவுகளும் பரிமாறப்படும். இந்த 4 முதல் 12 பேர் அடங்கிய இந்த குழுவினரில் கண்டிப்பாக 12 வயதுக்கு குறைவான சிறுவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் அனுமதி கிடையாது. இதே போன்று அதே பூங்காவில் மற்றொரு விருந்தும் நடைபெறும். இஃப்தார் வித் ஜிராஃபி என்று சொல்லக்கூடிய ஒரு விலங்கோடு அதையும் அருகிலிருந்து பார்த்தவாறு மற்றொரு விருந்தும் நடைபெறுகிறது. இதற்கும் 5 பேர் கொண்ட குழுவாக மட்டுமே முன்பதிவு செய்த முடியும். இந்த நிகழ்ச்சியும் மாலை 6 மணி முதல் அதிகபட்சம் 2 மணி நேரம் மட்டுமே அனுமதிக்கப்படும். நாம் அந்த பூங்கா வளாகத்தில் போடப்பட்டுள்ள மேசை கசேரிகளில் அமர்ந்து நோன்பு திறப்பதும், நமக்கு மேல் பகுதியில் சிங்கம் உலா வருவதை திரளாக பார்த்தவாறு இந்த ஒரு இஃப்தார் நிகழ்ச்சி இது கொண்டாட முடியும். இது முழுக்க பொழுதுபோக்கை ஆகோஷமாக கொண்டவர்களுக்கும்
இந்த வைல்டு சவாரி என்று சொல்லக்கூடிய திகிலூட்டும் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கு மட்டுமே இது விருந்தாக அமையும். மற்றபடி சிங்கத்தோடு அருகில் இருந்து இஃப்தார் நோன்பு திறப்பது என்பது சாதாரண குடிமக்களுக்கு உகந்ததல்ல. இதுவும் இந்த ரமலான் துணுக்குகள் பகுதியில் இது ஒரு தகவல் பகிர்வு மட்டுமே. இப்பொழுது ஒரு இஃப்தார் கூட நாம் வாழக்கூடிய காலத்தில் அபுதாபியில் நடைபெறுகிறது என்பதை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக மட்டுமே இதை துணுக்காக தந்துள்ளேன். இன்ஷா அல்லாஹ் நாளை மற்றொரு ரமலான் துணுக்குகள் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும். சுத்தம் சோறு போடும், சுகாதாரம் சுகமளிக்கும் என்றெல்லாம் பல விழிப்புணர்வு வாசகங்களை கேட்டிருப்போம், படித்திருப்போம். ஆனால் எல்லா சமூகங்களும் வழங்குவதைப் போன்று இஸ்லாம் சுகாதாரத்தை சொல்லிச் செல்லவில்லை. சுகாதாரத்தை இஸ்லாத்தோடு கடமையாக்கி இருக்கிற ஒரு அம்சமாக இணைத்திருக்கிறது. மார்க்கத்தோடு அது இணைத்திருக்கிறது. எச்சில் பாத்திரத்தை கையாள்வதாக இருக்கட்டும், குப்பைகளை கையாள்வதாக இருக்கட்டும், அங்க சுத்தி செய்வதாக இருக்கட்டும், தன் உடல் சுகாதாரம் காப்பதாக இருக்கட்டும், ஒவ்வொன்றையும் தனித்தனியாக எடுத்துரைத்து அதை கையாளும் வழிமுறைகளையும் இஸ்லாம் பேணுகிறது. இதோ இஸ்லாம் கூறும் சுகாதாரம் என்னும் தலைப்பில் உரை தருகிறார் அறந்தாங்கி ஃபஜுல் ஹுதா இஸ்லாமிய அரபிக் கல்லூரியினுடைய பேராசிரியர் சித்தி ஃபர்ஹானா சித்திகா அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு மனிதனுக்கு வாழ்வில் தேவைப்படக்கூடிய முக்கியமான விஷயங்களில் ஒன்று ஆரோக்கியம். அந்த ஆரோக்கியம் நிலையாக நமக்கு இருக்க வேண்டும் சொன்னா எல்லா விஷயங்கள்லையும் நாம் சுகாதாரத்தை மேற்கொள்ள வேண்டும். அதற்கு நீருடைய பங்களிப்பு மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. அந்த நீர் தான் எவ்வளவு ஒரு பொறுமையான ஒன்று, எவ்வளவு அசுத்தத்தையும் தூய்மைப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அந்த வகையில் இஸ்லாம் கூறும் சுகாதாரம் என்ற தலைப்பில் எனக்கு தெரிந்த சில கருத்துக்களை உங்கள் முன் பதிவிடுகின்றேன். சுத்தம்தான் எல்லா வகையிலும் சுகமான ஆரோக்கியமான வாழ்வை தருகின்றது. புறந்தூய்மை நீரான் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் என்பது வள்ளுவன் வாக்கு. இந்த புறத்தை நம் உடல் தூய்மையும் சரி, சுற்றுப்புற தூய்மையும் சரி நீரால் தூய்மை அடைகின்றது. அகந்தூய்மை வாய்மையால், அந்த உண்மையாலும் நம்மளுடைய சொல்லின் உண்மை தன்மையிலும் காணப்படுகிறது என்று வள்ளுவன் சொல்கின்றான். இஸ்லாம் மார்க்கம் அதனையே வலியுறுத்தி கூறி காட்டுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அத்துஹூரு நிஸ்ஃபுல் ஈமான். ஈமானில் அம்சங்களில் ஒன்று தூய்மையாக இருப்பது. எந்த அளவிற்கு என்றால், இறை நம்பிக்கை அப்படிங்கிறது இறைவனை நம்ம நம்பினாதான் அவன் ஒரு முஸ்லீமாகவோ முஃமினாகவோ இருக்க முடியும். இறை நம்பிக்கைங்கிறது வெறும் மனதளவிலான நம்பிக்கை மட்டுமில்லை, அது செயலளவிலானதுமாகும். அது போன்றுதான் சுத்தமும். முதலில் அடிப்படை தேவைகளான உணவு, உடை, இருப்பிடம் ஆகிய விஷயங்களில் தூய்மையை வலியுறுத்துகின்றது இஸ்லாம். 2வது அத்தியாயம் 168வது வசனத்தில், மனிதர்களே, பூமியில் உள்ள பொருட்களில் அனுமதிக்கப்பட்டவற்றையும் தூய்மையானவற்றையுமே உண்ணுங்கள் என இறைவன் தன்னுடைய திருமறையில கட்டளையிடுகின்றான். உணவின் மூலமாக எத்தனையோ நோய்கள் ஏற்படுது இல்லையா? அதனோட சரியான தூய்மையா இல்லாம சாப்பிட்றதுனாலயா? அப்ப இதனை இறைவன் தன்னுடைய திருமறையில வலியுறுத்தி கூறி காட்டுறான். இன்னும் உடை தூய்மை பற்றி சொல்லும்போது 74வது அத்தியாயம் 4-5 வசனங்கள்ல இறைவன் சொல்லும்போது, நபியே, ஆடைகளை தூய்மையாக வைத்துக் கொள்வீராக, அசுத்தத்தை வெறுத்து ஒதுக்குவீராக என தன் நபிக்கு கட்டளையிடுவதன் மூலம் ஒட்டுமொத்த மக்களுக்கும் தூய்மையை கற்றுக் கொடுக்கின்றான் இறைவன். அடுத்ததாக, இருப்பிடமாக இருக்கக்கூடிய சுற்றுப்புற தூய்மையை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடும்போது, ஓடாமல் தேங்கி நிற்கக்கூடிய தண்ணீரிலும் சரி, அதாவது சில உயிரினங்கள் வரக்கூடிய பொந்துகள்லையும் சரி, உங்கள எவரும் சிறுநீர் கழிக்க கூடாது என கட்டளையிட்டு சொல்றாங்க. இந்த ஹதீஸ் புகாரியில 239வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல சிறுநீர் கழித்து சுத்தம் செய்யாதவர்கள் மண்ணறையில் வேதனை செய்யப்படுவார்கள் எனவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்து சொல்லி காட்டியிருக்காங்க. எல்லாவற்றிற்கும் மேலாக உடல் தூய்மை மிகவும் அவசியமானதாக இஸ்லாத்தில் பார்க்கப்படுகின்றது. கூலானாலும் குளித்து குடி என பழமொழி கூட உண்டு அல்லவா? நமக்கு வருகின்ற அதிகமான நோய்களுக்கும் கெடுதிகளுக்கும் முக்கிய காரணம் சுத்தமின்மை என ஆய்வுகள் சொல்கின்றன. நோய் கிருமிகள் தாக்காமல் ஆரோக்கியமாக வாழ அதற்கு குறிப்பாக கைகளை கழுவுவது மிக முக்கியம் என நோய் கட்டுப்பாடு மற்றும் நோய் தடுப்புக்கான அமெரிக்க மையங்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கின்றார்கள். மேலும் 15 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு வரும் நோய்கள் பெரும்பாலும் கை கழுவாத காரணத்தினாலேயே வருது அப்படின்னு சொல்லிட்டு WHO உலக சுகாதார நிறுவனம் அதனுடைய அவசியத்தை தெரிவிக்குது. இப்ப இந்த கை கழுவுவதனுடைய அவசியத்தை நமக்கு எது அதிகமா நமக்கு முக்கியத்துவப்படுத்தி சொல்லிட்டு போன்னு சொன்னா, நம்மை கடந்து சென்ற கொரோனா நோய் நமக்கு அவசியத்தை உணர்த்தி விட்டு கை கழுவும் பழக்கத்தையும் உருவாக்கி விட்டு சென்றிருக்கின்றது.
அதே போல அபூதாவுல 105வது ஹதீஸாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களில் ஒருவர் தூக்கத்திலிருந்து விழித்தாங்கன்னு சொன்னா தன்னுடைய கையை கழுவும் வரை எந்த உணவு பாத்திரத்திலையும் கை நுழைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டளையிடுறாங்க. மேலும் தொழுகைக்காக ஒவ்வொரு நாளும் கை, கால், முகம் என கழுவி உழு செய்தவன் மூலம் ஓரளவிற்கு சுத்தம் கிடைத்திடுது. அப்படி அந்த உழுவின் மூலமாக தான் அந்த தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னும் ஒவ்வொரு நாளும் குளித்து சுத்தமாக இருக்க வேண்டியது கடமையாக தான் இருக்குது. அப்படி முடியலன்னா கூட ஜும்மா நாளில், அதாவது முஸ்லிம்களின் புனித நாளாகிய வெள்ளிக்கிழமையில் குளிப்பது கட்டாய கடமைன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிக்காட்டியிருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் புகாரியில 858வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இறைவனும் தூய்மையாளர்களையே நேசிப்பதாக தன்னுடைய திருமறையில சொல்றான். இன்னல்லாஹ் யுஹிப்புல் முத்தஹிரீன், இறைவன் நிறைய பேரை நேசிப்பதாக. இன்னல்லாஹ் யுஹிப்புல் தவ்வாபீன், பாவ மன்னிப்பு தேடுபவர்கள் நேசிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பட்டியல் குர்ஆன்ல இறைவன் சொல்லியிருக்கான். அதுல ஒருவர் தான் தூய்மையானவர்கள்னு சொல்லிட்டு சொல்லி காட்டுறான். இவ்வாறாக தூய்மையான விஷயத்தில் இஸ்லாம் எடுத்துக்கொள்கின்ற அக்கறையும் முக்கியத்துவத்தையும் பார்த்து உலகமே பாராட்டுகிறது. ஏன் நம் தேசம் சுதந்திரம் அடைந்து 78 ஆண்டுகளுக்கு பிறகுதான் ஸ்வச் பாரத், அதாவது தூய்மை இந்தியா திட்டத்தை எல்லாம் முன்னெடுத்திருக்கிறாங்க. ஆனா இஸ்லாத்தை பொறுத்தவரை தூய்மை திட்டமாக மட்டுமின்றி அதை சட்டமாக ஆக்கி இருக்கின்றது. தொழுகையிலும் சரி, தொழுகை அல்லாத நிலைகளிலும் சரி, உடை இதையெல்லாம் தூய்மையாக வைத்துக் கொள்ளவே இஸ்லாம் கட்டளையிடுகின்றது. எனவே சுகாதாரத்தை பேணி இஸ்லாம் கூறும் தூய்மையை நாமும் பேணி, சுற்றுப்புறத்திலும் பேணி, எதிர்கால சந்ததியினரை நோயில்லாமல் பாதுகாத்து மகிழ்ச்சியுடன் வாழ்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும். The Modern Travels, உங்கள் நம்பிக்கையான உம்ரா பயண துணை. தமிழகம் முழுவதும் ஹஜ் மற்றும் உம்ரா ஏற்பாடு செய்ய விரும்புவோருக்கு சிறப்பு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. ஹஜ் மற்றும் உம்ரா பயணத்தை எளிதாகவும் பாதுகாப்பாகவும் திட்டமிட தி மாடர்ன் டிராவல்ஸ் உங்களை அன்புடன் அழைக்கிறது. உம்ரா பேக்கேஜ் 85,000 முதல் 99,000 வரை. விமான பயண டிக்கெட், உம்ரா விசா பிளஸ் இன்சூரன்ஸ், ஹரத்திற்கு அருகில் வசதியான தங்குமிடம், தென்னிந்திய உணவு, அனுபவமிக்க வழிகாட்டிகள், ஏசி போக்குவரத்து, மக்கா அண்ட் மதீனா ஜிஆர்எச் ஜம்ஜம் நீர் 5 லிட்டருடன் சிறப்பான டிராவல் கிட் வழங்கப்படும். உங்கள் ஹஜ் உம்ரா சேவையை நம்பிக்கையுடன் வழங்க தி மாடர்ன் டிராவல்ஸ். தி மாடர்ன் டிராவல்ஸ் கோயம்புத்தூர், திருச்சி, சென்னை மற்றும் மைசூர். போன் 9790600786 மற்றும் 9629172222. இல்ம், இஸ்லாத்தின் மீது பற்று கொண்டு அதன் தடத்திலிருந்து நெல் முனையளவு, கடுகின் அளவு அல்லது ஒரு குண்டூசியின் முனையளவு கூட விலகாமல் அதன் வழி பயணிக்கும் அந்த நெறிமுறையைத்தான், இஸ்லாத்தினுடைய தீர்க்கமான அந்த பற்றை தான், அதன் மீது நமக்கு இருக்கக்கூடிய மன பிடிப்பைத்தான் இல்ம் என்று சொல்கிறோம். இந்த இல்ம் எல்லாவற்றிலும் பின்பற்றக்கூடியதாக இருக்க வேண்டும். நாம் தொழிலில், நம்முடைய கொடுக்கல் வாங்கலில், உறவுகளை பேணுதலில், கணவன் மனைவியருக்கான உறவுகளில், குடும்ப உறவுகளில், மற்றவர்களோடான உறவுகளில், சமூகங்களில், பிற நல்லிணக்கங்களில், எல்லாவற்றிலும், எல்லா நடவடிக்கையிலும், ஒவ்வொரு அசைவிலும் இஸ்லாத்தினுடைய வழிமுறை, அதனுடைய சட்டதிட்டங்கள், அதனுடைய நெறிமுறைகள் என்பதாக மிக துல்லியமாக நடப்பதற்கு நாம் பழக வேண்டும். அதைத்தான், அந்த மனோபயிற்சியைத்தான் நாம் இல்ம் என்று சொல்கிறோம். இல்முடைய தேவையையும் அவசியத்தையும் பேசுவதற்காக ராமநாதபுரம் சித்தார்கோட்டை முகமதியா மேல்நிலைப்பள்ளியினுடைய மாணவி அஜ்ருல் ராபியா வருகிறார். இசைமுரசு எஃப்எம் இணைய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் அஜ்ருல் ராபியா, 8ஆம் வகுப்பு ஆவண்ண பிரிவு முகமதியா மேல்நிலைப்பள்ளி, சித்தார்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டம். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு இல்முடைய அவசியமும் சிறப்பும். நிச்சயமாக எல்லா புகழும் அல்லாஹ்விற்கே. அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்த இந்த மார்க்கத்தை யார் நேசிக்கிறார்களோ, தேடுவார்களோ, அவர்கள் இந்த மார்க்கத்தின் இல்மை தேடுவார்கள். யார் இந்த இல்மை தேடுவார்களோ அவர்கள் இந்த இல்மை பெற்றுக் கொள்வார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கத்தை இல்ம் என்ற அஸ்திவாரத்தின் மீது அமைத்துள்ளான். அல்லாஹுடைய தீனாகிய இஸ்லாம், அல்லாஹுடைய வஹீயின் மூலம் கொடுக்கப்பட்ட இஸ்லாம் மக்களுக்கு முதலாவதாக மார்க்க கல்வியை போதித்தது. நாம் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்பதை போதித்தது.
அல்லாஹ்விற்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, மறுமையில் வெற்றி பெறுவதற்கு என்ன வழி, சொர்க்கத்தை அடைவதற்கு என்ன வழி, இந்த உலகத்தில் பாதுகாப்பாக வாழ்வதற்குள்ள பாதை எது என்று ஒவ்வொரு விஷயத்தையும் துல்லியமாக அவனுடைய புத்தகமாகிய அல் குர்ஆனிலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸிலும் அல்லாஹ் தஆலா போதித்துள்ளான். ஆகவே இந்த இல்மை, அல்லாஹ்வுடைய இந்த தீனை அதற்குரிய சரியான ஆதாரங்களில் இருந்து கற்றுக்கொள்வது முஸ்லிம்களின் மீது ஒரு கட்டாய கடமையாக இருக்கிறது. ஒரு முஸ்லிம் எந்த ஒரு செயலை செய்தாலும், வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும், குடும்ப வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கையாக இருந்தாலும், அவை ஒவ்வொன்றுக்கும் உரிய தெளிவான விளக்கங்களை அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்தில் கொடுத்துள்ளான். அவற்றை கற்றுக்கொள்ளும் போதுதான் அந்த மார்க்கத்தின் அறிந்தவர்களாக ஆகின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய புத்தகமாகிய அல் குர்ஆனில் கூறுகின்றான், உங்களில் நம்பிக்கையாளர்களுக்கும் கல்வி ஞானம் உடையவர்களுக்கும் அல்லாஹ் பதவிகளை உயர்த்துவான். அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை நன்கறிந்தவன். அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வது கண்ணியத்தின் முதல் படியாகும். ஷிர்க், இணை வைப்பு, இது ஒரு இழிவான செயலாகும். ஒரு மனிதன் தன்னைத்தானே இழிவுபடுத்தக்கூடிய செயல் இணை வைப்பு. அல்லாஹ் உருவாக்கிய கண்ணியப்படுத்திய மனிதனை இந்த ஷிர்க் கேவலப்படுத்துகிறது, அவனது சுயமரியாதையை வீழ்த்துகிறது. எதையும் ஆராய்ந்து செயல்படக்கூடியவராக இருக்கக்கூடிய ஒரு மனிதனை சிந்திக்க விடாமல், அறிவை பயன்படுத்த விடாமல், முட்டாளாக, பொய்களை நம்பக்கூடியவனாக, வீணான சடங்குகளை நம்பக்கூடியவனாக மனிதனை மாற்றிவிடுகிறது இந்த இணை வைப்பு. ஒரு மனிதனுக்கு எந்த அளவு உணவு தேவையோ, குடிநீர் தேவையோ, அதை விட அதிகமாக அல்லாஹ்வுடைய தீன் தேவை, மார்க்க கல்வி தேவை, ஹலால் ஹராம் சட்டம் தேவை. ஏனென்றால் உணவு குடிநீர் என்பது ஒரு நாளில் ஒரு முறையோ இருமுறையோ மட்டும்தான் நமக்கு தேவையுடையதாக இருக்கிறது. ஆனால் இல்முடைய தேவை என்பது அவன் மூச்சு விடும் அளவிற்கு தேவை. யாருக்கு இந்த குர்ஆனினுடைய இல்ம் இல்லையோ, அல்லாஹ்வின் வேதத்தின் ஞானம் இல்லையோ, அந்த மனிதனை அல்லாஹ் தஆலா குருடன் என்று சொல்கின்றான். அல்லாஹ்வின் சட்டங்களை, அல்லாஹ்வின் விருப்பத்தை அறியாதவன் கண்ணிருந்தும் குருடனாவான். அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு நன்மை செய்ய நாடினால் அந்த மனிதனுக்கு தீனுடைய ஞானத்தை கொடுக்கின்றான். எந்த ஒரு மனிதன் இல்மை தேடி ஒரு பாதையில் செல்கின்றானோ, அல்லாஹ் அந்த மனிதனை சொர்க்கத்தின் பாதையில் அவனை நடக்க வைக்கின்றான். அல்லாஹ்வுடைய தீன் என்பது நம் வாழ்க்கைக்கு மிக முக்கியமானது. இன்று இந்த இல்மை தெரியாத காரணத்தால் தான் முஸ்லிம்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் வழிகேட்டை பார்க்கின்றோம். தொழுகையில் வழிகேடு, வணக்க வழிபாடுகளின் வழிகேடு, இஸ்லாமிய கலாச்சாரத்தின் வழிகேடு, இஸ்லாம் என்று அவர்களுக்கு அந்நியமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய சட்டங்கள் அந்நியமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. அதற்கு என்ன காரணம் என்றால், அல்லாஹ்வுடைய இந்த வேதம், அல்லாஹ்வுடைய இந்த கல்வி, சுன்னாவுடைய கல்வி அவர்களுக்கு போதிக்கப்படவில்லை. அன்று இந்த இல்மிற்காக நபிமார்கள் நாட்கணக்கில் பயணம் செய்தார்கள். எந்த ஒரு இல்மிற்காக வாழ்க்கையெல்லாம் செலவு செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கூறியுள்ளானோ, இன்று அந்த இல்மிற்காக மக்களிடத்தில் கண்ணியம் இல்லை, அந்த இல்மிற்காக நேரங்கள் ஒதுக்கப்படவில்லை. காரணம், பொருளாதார கல்வியை படிப்பதில் பிஸி, பொருட்களை சம்பாதிப்பதில் பிஸியாக இருக்கின்றோம். இன்று நமக்கு எத்தனை உலமாக்களை தெரியும்? நாம் அவர்களின் இடத்தில் சென்று ஹலால் ஹராமுடைய கல்வியை முறையாக படிக்கின்றோமா? இல்லை. எப்போதாவது ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அப்போது மட்டும் அவர்களிடம் சென்று அணுகின்றோம். இந்த இல்மை நாம் தேடி பெறவில்லை என்றால் எப்படி நாம் அமலை சரியாக செய்ய முடியும்? எப்படி நாம் இந்த மக்களுக்கு, பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்ல முடியும்? ஆகவே நம்முடைய நேரத்தில் ஒரு பெரும் பகுதியை அல்லாஹ்வுடைய தீனுக்காக ஒதுக்குங்கள். அல்லாஹ்வுடைய இல்மை கற்றுக்கொள்வதற்காக நேரம் ஒதுக்குங்கள். அல்லாஹ்வுடைய தீனை கற்று அதன்படி செயல்படக்கூடிய நல்லடியார்களாக நாம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மெகா டிஜிட்டல் ஃபிளெக்ஸ் அண்ட் பேனர், அரசியல், சினிமா, வர்த்தகம் எல்லாம் அழகாய் கொண்டு சேர்த்திட மெகா டிஜிட்டல் ஃபிளெக்ஸ் அண்ட் பேனர்.
திருமண விளம்பரம் ஓடிங் போர்டுகள் உடனடி பேனர்கள் செய்திட மெகா டிஜிட்டல் ஃபிளெக்ஸ் அண்ட் பேனர். மெகா டிஜிட்டல் ஃபிளெக்ஸ் அண்ட் பேனர் மவுண்டோ, அடையார், கோயம்பேடு மற்றும் திருவொற்றியூர். போன் 94400746. இந்திய விடுதலை போராட்டத்தில் இஸ்லாமியர்களின் பங்களிப்பு இப்போது தேடப்பட்டு தொகுக்கப்பட்டு நூல்களாக வெளியிடப்பட்டு ஆங்காங்கே பேசப்பட்டு ஓரளவிற்கு அதனுடைய தகவல்கள் மக்களிடம் வெகுவாக கொண்டு சேர்க்கப்படுகிறது. அதிலும் கூட திப்பு சுல்தான் பகதூர் ஷா போன்ற பெரும் தலைவர்களை பற்றிய, மன்னர்களை பற்றிய, அல்லது முகமது அலி ஜின்னா மாதிரியான, அபுல் கலாம் ஆசாத் மாதிரியான கட்சி தலைவர்களை பற்றிய செய்திகள் தான் பேசப்படுகிறது. ஆனால் தன்னுடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் வழங்கிய நாட்டிற்காக அர்ப்பணிப்போடு தியாகம் செய்த எத்தனையோ நூற்றுக்கணக்காக ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய தியாகிகள் இருக்கிறார்கள். அதிலும் மிக குறிப்பாக உலமா பெருமக்களுடைய தியாகம் போற்றுதலுக்குரியது. நாமெல்லாம் உலமாக்களை இந்திய விடுதலை போராட்ட பங்களிப்பு குறித்து பார்வையிடவே இல்லை என்றலாம். அப்படியான ஒரு பார்வையை தருவதற்காக இன்றைய தாஜுல் உலமா பகுதியில் மணிமொழி மோனாலா என்று சொல்லும் அற்புதமான இந்திய விடுதலை போராட்ட தியாகி குறித்த தகவலை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் தஞ்சாவூர் அவனியாபுரம் JMK அரபிக் கல்லூரியின் பேராசிரியர் முகமது இப்ராஹிம் நூரானி பாக்கவி அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க இசை முரசு இணைய வானொலியின் அன்பான நேயர்களே, தாஜுல் உலமா சிறப்பு நிகழ்வின் வழியாக இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது மணிமொழி மௌலானா MJ கலீலுர் ரஹ்மான் பாக்கவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். மாநிலராக பிறப்பது அரிது, மாதவம் செய்தேனும் மனிதனாய் பிறப்பது உயர்வு என்பதற்கேற்ப மணிமொழி மௌலானா என்று அழைக்கப்படும் ஹாஃபிஸ் தியாகி MJ கலீலுர் ரஹ்மான் பாக்கவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நாட்டின் விடுதலை வேட்கையால் தியாகியாக ஆனவர். அறத்தை காப்பதில் துணிவும் வீரமும் உடையவர், நிதானமும் சகிப்புத்தன்மையும் நிறைந்த மேன்மையாளர். இன்றைய கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டி நகரில் மீராஞ்சி வகைரா எனும் குடும்பத்தில் மௌலானா ஜமால் முகமது பாக்கவி மம்தூஹா பீவி தம்பதியாருக்கு மகனாக 29/1/1905 பிறந்தார்கள். இவரின் உடன்பிறப்புகள் MJ உபைதுர் ரஹ்மான், ஆயிஷா பேகம் ஆவர். பள்ளப்பட்டியில் குஞ்சன் ராவுத்தர் பள்ளியில் தமிழ் கல்வியும் தமது தாய்வழி பாட்டனார் மௌலானா அப்துல் லத்தீப் சாஹிப் அவர்களிடம் மார்க்க கல்வியும் பயின்று மேலும் தமதூரிலுள்ள மஹ்தூமியா அரபிக் கல்லூரியில் குர்ஆனை மனனம் செய்து முடித்தார்கள். பிறகு 1914 தமது 9ஆம் வயதில் வேலூர் அல்பாக்கியாத்து சாலிஹாத்தில் சேர்ந்து 1919 வரை மார்க்க கல்வி கற்றார்கள். அங்கு பயிலும் பொழுதே தமது 14ஆம் வயதில் அடிமைப்பட்டிருந்த நமது தேசம் பெற வேண்டிய சுதந்திர மீட்சியின் அவசியத்தை நன்கு அறிந்திருந்தார்கள். தேசிய உணர்வும் உந்துதலும் மேலோங்கியவராக விளங்கினார்கள். விடுதலை போராட்டத்திலும் கிலாஃபத் இயக்கத்திலும் ஈடுபட்டு தமிழகமெங்கும் சுற்றுப்பிரயாணம் மேற்கொண்டார்கள். 1927 இவருக்கும் பள்ளப்பட்டி ஜமால் முகமது அவர்களின் மகள் சபூரா பீவி அவர்களுக்கும் திருமணம் நடைபெற்றது. அன்னாருக்கு 3 குழந்தைகள் பிறந்தனர். திருமணத்திற்கு பின்பு பள்ளப்பட்டி பேரூராட்சியின் அலுவலகம் அருகிலுள்ள அரசி பள்ளியில் ஆசிரியர் பணியாற்றிய இவர் தஞ்சை மாவட்டம் ராஜகிரியில் உள்ள காசிமியா மதர்சாவிலும் சிறிது காலம் ஆசிரியர் பணி புரிந்தார்கள். பிறகு பெங்களூர் சென்று அங்குள்ள ஒரு பள்ளிவாசலில் 1929 முதல் 1939 வரை 10 ஆண்டுகள் பேஷ் இமாமாக பணியாற்றினார்கள். பின்பு இண்டிபெண்டன்ட் லீக் எனும் விடுதலை இயக்கத்தில் நிர்வாக குழு உறுப்பினராக தீவிரமாக பங்கேற்று செயலாற்றினார்கள். இவரது இடைவிடா முயற்சியால் அந்த சுதந்திர இயக்கத்தில் முஸ்லிம்களே ஆரம்பத்தில் முன்னின்றனர். இந்திய விடுதலை போர் வீரர் நேதாஜி அவர்கள் இந்திய விடுதலைக்காக கிழக்காசிய நாடுகளிலிருந்து சுதந்திர படையை அணிவகுத்து இந்தியாவில் நுழைவது என்ற முடிவுடன் கலந்து ஆலோசிப்பதற்காக வேண்டி 1942 சைகோனில் ஓர் இரவு மெஜஸ்டிக் ஹோட்டலில் தங்கியபோது மணிமொழி மௌலானா அவர்கள் நேதாஜி அவர்களை சந்தித்தார்கள். நேதாஜி சைகோனில் தங்கியிருந்த காலமெல்லாம் அவரின் இனிய தோழராகவும் அவரது உருது சொற்பொழிவுகளை சிறப்பாக தமிழில் மொழிபெயர்த்து வழங்கிடும் திறனாளராகவும் மௌலானா அவர்கள் இருந்தார்கள். நேதாஜி இவரை எப்பொழுதும் மௌலவி சாஹிப் என்று அன்பும் மதிப்பும் தொனிக்கவே அழைப்பார்கள். அவர் இவரை கண்டதும் எழுந்து நின்று கை கொடுத்து தம் அருகே அமரச் செய்து பின்னரே தானும் அமர்வார்கள்.
இரண்டாவது உலகப் போரில் அமெரிக்காவிடம் ஜப்பான் சரணடைந்ததால் ஜப்பானிய ஆதரவு போரிட்ட ஆஜாத் ஹிந்த் எனும் நேதாஜி படையினரும் போரை நிறுத்த நேர்ந்தது. அதனால் சைகோனில் முன்னின்று தாய்நாட்டிற்காக சேவை செய்த மணிமொழி மௌலானா அவர்கள் உட்பட 22 நபர்கள் ஷியாமுக்கு சென்று மறைந்திருக்க வேண்டியதாயிற்று. மௌலானா அவர்கள் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு 5/12/1946 தம் சொந்த ஊருக்கு திரும்பிய பொழுது அங்குள்ள ஊர் மக்கள் அனைவரும் பாசப்பிணைப்போடு இந்திய விடுதலை தியாகியை வரவேற்றனர். தியாகி அவர்கள் வீடு சென்றதும் 7 ஆண்டுகளாக தம் குடும்பத்தினருடன் எந்தவிதமான தொடர்பும் இல்லாததால் தியாகி அவர்களின் நினைவாலும் ஏக்கத்தாலும் பரிதவித்த அவரின் தாயார் அவர்கள் 2 ஆண்டுகளுக்கு முன்னர் காலமாகிவிட்டார் என செய்தியை அவரை உலுக்கிவிட்டது. அதன் பிறகு இவர் இலங்கை சென்று கொழும்பிலுள்ள மேமன் பள்ளி என்று அழைக்கப்படும் பள்ளிவாசலில் 1950 முதல் 1960 வரை சிறந்த முறையில் செயலாற்றினார்கள். அவரது இனிய குரலையும் கருத்தாளமிக்க குத்துபா பேருரையும் கேட்பதற்கென்றே மேமன் பள்ளிக்கே ஜும்மாவிற்கு அனைவரும் வரவலாயினர். மணிமொழிகள் வரலாற்றில் ஒரு ஏடு என்ற தலைப்புகளில் இலங்கை வானொலியில் வெள்ளிக்கிழமை தோறும் வழமையாக இவர் வழங்கிய சொற்பொழிவுகள் வரலாற்று பெற்றவைகள். தமிழகத்தில் சமூக அரசியல் பணிகளில் ஈடுபட்டு முஸ்லீம் லீக் கட்சியில் இணைந்து செயலாற்றினார்கள். 1968ஆம் ஆண்டு பள்ளப்பட்டி பேரூராட்சியின் வார்டு உறுப்பினராகவும் சேவையாற்றியுள்ளார்கள். மேலும் மணிமொழி மௌலானா அவர்கள் 2 முறை ஹஜ்ஜும் செய்துள்ளார்கள். தஞ்சை மாவட்டம் கோவிந்தகுடியில் நமது முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஜாகிர் ஹுசைன் அவர்கள் ஒரு பள்ளிவாசல் திறப்பு விழாவில் பங்கேற்று முதல் தொழுகையையும் அவரே நடத்தி வைப்பதாக இருந்தது. அன்னாரின் உருது பேருரையை நமது மௌலானா அவர்கள் தமிழில் மொழிபெயர்த்து விளக்கினார். அன்னாரின் உருது பிரசங்கத்தை அழகு தமிழில் நயம் குறையாது மொழிபெயர்த்தார் மணிமொழியார் அவர்கள். அவற்றின் ஆழத்தையும் ஈர்ப்பையும் அவரின் பெருமையையும் அறிந்த குடியரசுத் தலைவர் அவரையே முதல் தொழுகையை தொழ வைக்குமாறு தோழமையுடன் கேட்டுக்கொண்டார்கள். அவர்களுக்கிடையே நிகழ்ந்த நட்புறவின் கனிவால் மௌலானா அவர்கள் தமது பேரருக்கு ஜாகிர் ஹுசைன் என்று பெயர் சூட்டி மகிழ்ந்தார்கள். அதேபோல் எகிப்திய அதிபரின் மீது ஏற்பட்ட ஈர்ப்பால் மற்றொரு பேரருக்கு ஜமால் நாசர் எனவும் பெயரிட்டார்கள். சர்க்கரை உடலில் அதிகமானதால் வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் அவ்வியாதியின் காரணமாக 12/6/1969 அன்று இறைவனடி சேர்ந்தார்கள். அன்னாரின் புகழுடல் பள்ளப்பட்டி மஹ்தூமியா அரபிக் கல்லூரியின் முன் வளாகத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. அன்னாரின் பூத உடல் மறைந்தாலும் அவரின் உன்னத புகழ்கள் மறைவதில்லை. எல்லாம் வல்ல நாயன் அன்னாரின் சேவைகளை கபூல் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உலகில் நீங்கள் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் உங்களுக்கு வேண்டிய இஸ்லாமிய நூல்களை உங்கள் வீட்டு வாசலுக்கே வரவழைத்துக் கொள்ள உதவுகிறது சென்னை ரஹ்மத் பதிப்பகம். இஸ்லாத்தின் மூலாதார நூல்களை அரபு மொழியிலிருந்து தமிழாக்கம் செய்து வழங்கும் தொண்டினை 1993ஆம் ஆண்டிலிருந்து ஆற்றி வரும் சென்னை ரஹ்மத் பதிப்பகத்தின் பெருமைக்குரிய வெளியீடுகள் குர்ஆன், தப்சீர், இப்னு கசீர், ஹதீஸ் தொகுப்புகளான புகாரி, முஸ்லிம், திர்மிதி, நசாயி, அபூதாவுது, இப்னு மஜா ஆகிய அனைத்தையும் வாட்ஸ்அப் மூலமே தொடர்பு கொண்டு வரவழைத்துக் கொள்ளலாம். தொடர்பு கொள்வதற்கான இலக்கத்தை தருகின்றோம், குறித்துக் கொள்ளுங்கள். +9194402500. அனைத்து இஸ்லாமிய நூல்களும் கிடைக்கும் அற்புத களஞ்சியம் சென்னை ரஹ்மத் பதிப்பகம். பெருமானார் இருக்கும் இடத்தை சுற்றி சில நபித்தோழர்கள் கடந்து செல்கிற போது, சில நபித்தோழர்கள் அவைக்கு வந்தபோது, சில நபித்தோழர்கள் அவையிலிருந்து விடைபெற்று சென்றபோது பிறரிடமெல்லாம் நபிகள் சொல்லியிருக்கிறார்கள், இந்த தோழர் சொர்க்கத்தில் இருப்பதை நான் பார்த்தேன், இவருக்கு சொர்க்கம் வாஜிபாகிவிட்டது, இவர் சொர்க்கத்துக்குரியவராக மாறிவிட்டார் என்றெல்லாம் பல நேரங்களில் பல இடங்களில் சொல்லியிருப்பதை நம் ஹதீஸுகளில் பார்க்கிறோம். அப்படி சொல்லும் போதெல்லாம் உடனிருக்கும் நபித்தோழர்களுக்கெல்லாம் ஒரு பெருத்த ஏக்கம், இப்படி ஒரு சுப செய்தியை நம் பெயரை சொல்லி பெருமானார் சொல்லிவிட மாட்டார்களா என்று ஏங்கி தவித்திருக்கிறார்கள். அப்படியான ஒரு சுப செய்தியை நபித்தோழரான உபை இப்னு உமர் ரலி அவர்களை பற்றிய தகவலோடு உள்ளடக்கி சொல்வதற்காக இன்றைய நபித்தோழர் வாழ்வில் ஒரு நிகழ்வு பகுதிக்காக இணைகிறார் ஜசீரா.
அஸ்ஸலாமு அலைக்கும் அனைவருக்கும். இசைமுரசு வானொலி நேயர்களுடன் ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியில் நபித்தோழர்களின் வாழ்வில் ஒரு நிகழ்வு பகுதிக்காக ஜசீரா. இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாருமே சோனத்திற்காக ஆசைப்பட்டிருப்போம். சொர்க்கத்துக்கு போகணும் யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி துவா செஞ்சுருப்போம். ஆனால் ஒவ்வொருத்தரும் நம்ம கேட்டுக்கலாம், சொர்க்கத்து மேலே எவ்வளோ தூரம் நமக்கு ஆசை இருக்குது. சொர்க்கத்துக்கு போகணும், ஆனால் சொர்க்கத்தில் போய் என்ன பண்ண போகிறோம்? அதற்கான கற்பனைகள் உங்ககிட்ட இருக்கா? நான் சொர்க்கத்தில் போய் நான் எப்படிலாம் வாழ்வேன், நான் இதெல்லாம் பண்ண போகிறேன், நான் சோனத்தில் இதெல்லாம் செய்வேன் அப்படிங்கிற ஒரு கற்பனைகளோ ஒரு வாழ்ந்து பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வோ உங்கள்கிட்ட இருக்குமா? உங்களோட எண்ணங்களில் இது வரைக்கும் தோணியிருக்கா? தோணியிருந்தால் அல்ஹம்துலில்லாஹ். தோணவில்லை அப்படின்னு சொன்னால் இதுக்கு மேலேயாவது சொர்க்கத்தின் மேலே ஆசை வச்சு நான் இப்படிலாம் சோனத்தில் வாழணும் அப்படின்னு ஆர்வத்தை நம்ம உருவாக்கிக்கணும். எதுக்காக அப்படின்னு சொன்னால், சுவனத்து மேலே நம்ம ஆசைகள் அதிகமாக அதிகமாக நம்மளோட பாவங்களை குறைக்க ஆரம்பிச்சிடுவோம். சுவனத்துக்கு போகிறதுக்காக நன்மைகளை நம்ம தேடுறதுக்கு ஆரம்பிச்சிடுவோம். இன்ஷா அல்லாஹ் நமக்கு சுவனத்தை நாடட்டும். சுவனத்தின் மேலே எவ்வளோ தூரம் நம்ம ஆசை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபித்தோழரோட வாழ்வியல் வச்சு நம்ம அங்கே பார்க்கலாம். பத்ரு போர்க்களம், அங்கே உள்ள சஹாபாக்களை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சொர்க்கத்திற்காக எந்திரிங்கள் அப்படின்னு சொல்லி. சொர்க்கம் பூமி வானத்தை விட வியாபித்திருக்கிறது அப்படின்னு சொல்லவுமே பேரிச்சம்பழம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்களாம். உமைர் இப்னு ஹுமைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அதை வாயில் வச்சுக்கிட்டே அந்த ஆவல் அதிகமாகி ஆஹா ஆஹான்னு சொன்னாங்களாம். அதாவது இப்போ நம்மளும் தான் கேட்டிருக்கோம், இந்த வார்த்தையை நம்மளும் தான் இப்போ கேட்டோம். நமக்கு என்ன ஒரு உணர்வு வந்துச்சு? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், எதற்கு உமரே நீங்கள் இப்போ ஆஹான்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி. அப்போது உமர் இப்னு ஹுமைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, எனக்கு சுவனத்தின் மேலே ஆசை வந்துருச்சு, எனக்கு சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பேராவல் கொண்டு அவங்க அதை வெளிப்படுத்தினாங்களாம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், உமரே நீங்களும் சொர்க்கத்திற்கானவர் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அப்போது அவங்க மனசில் அப்போ எப்படி இருந்திருக்கும்? நான் சுவனத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவன் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அந்த உடம்புல இருக்கிற உயிர் அந்த நிமிஷம் தாங்கிட்டு நிற்கிறது அவங்களுக்கு பாரமாக இருந்துச்சான். தான் வாயில் உள்ள பேரிச்சம்பழத்தை கீழே துப்பிட்டு அவங்க சொன்னாங்களாம், அந்த பேரிச்சம்பழம் சாப்பிட்ற அந்த நேரம் கூட எனக்கு இந்த உலகத்தில் இருக்க எனக்கு விருப்பம் இல்லை. நான் சுவனத்துக்கு போகணும், எனக்கு இந்த உடம்பு இப்போ பாரமாக இருக்குது, இந்த உயிர் எனக்கு பாரமாக இருக்குது, நான் சொர்க்கத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவன் அப்படின்னு தெரிஞ்சுன்னா இந்த நிமிஷமே எனக்கு உயிர் போயிடணும், நான் அதுக்கு என்ன பண்ணணுன்ற அளவுக்கு அவங்க ஆர்வம் கண்டாங்களாம். அந்த பத்ரு போர்க்களத்தில் கடைசி வரைக்கும் தன்னோட இறுதி மூச்சு வரைக்கும் போராடி ஷஹீதானாங்களாம் சோனத்து மேலே உள்ள ஆசையினால். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நமக்கு போர்க்களங்களில் பங்கேற்கக்கூடிய பாக்கியங்கள் எல்லாம் நம்ம தரல. ஆனால் நம்மளை ஒரு இஸ்லாமியனா அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை நமக்கு கொடுத்துருக்கான். நம்மளை கண்ணியமான மார்க்கத்தில் பிறக்க வச்சுருக்கான். அல்ஹம்துலில்லாஹ், நம்ம மேலும் மேலும் நன்மைகளை தேடி சுவனத்திற்கானவங்களா நம்மளை தயார்படுத்திக்குவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. குழந்தைகளின் கற்பனைக்கு நாம் சொர்க்கம் நரகம் இரண்டையும் ஒப்படைக்க வேண்டும். நரகம் குறித்த அச்சத்தையும் சொர்க்கம் குறித்த எதிர்பார்ப்பையும் கதை கேட்கும் பருவத்தில் இருக்கும் குழந்தையிடமே விதைக்க வேண்டியது காலத்தின் தேவை. இதோ சொர்க்கம் நரகம் குறித்த தகவலை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக குளச்சல் ஓரியன் மெட்ரிக் பள்ளி மாணவர் சுஃபியான் வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சுஃபியான். நான் ஆசிஃப். நாங்கள் ஓரியன் மெட்ரிக் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்கள். இங்கு எங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு என்னவென்றால், சொர்க்கம் என்றால் என்ன, நரகம் என்றால் என்ன. அஸ்ஸலாமு அலைக்கும் சுஃபியான். வலைக்கும் அஸ்ஸலாம். எங்க போறீங்க? பேங்குக்கு போறேன். பேங்க் எதுக்கு போறீங்க? வீடு கட்டலான்னு ஒரு பிளான் இருக்கு, அதுக்கு லோன் எடுக்கலான்னு போறேன். லோனுக்கு வட்டி உண்டா? ஆமா, 5% வட்டியாம். ஓ வட்டியா? அல்லாஹ் தஆலா வட்டி நமக்கு ஹராம் ஆக்கியிருக்கான். அப்படியா? ஆமா, அல்லாஹ் தஆலா ஹராமானவற்றை செய்பவர்களை நரகத்தில் அனுப்பிவிடுவேன் என்று கூறியிருக்கிறான். என்ன சொல்றீங்க? சொர்க்கம் நரகம் என்று ஒன்று உண்டா? ஆமா.
இஸ்லாமிய நம்பிக்கையில் சொர்க்கம் ஜன்னத் மற்றும் நரகம் ஜஹன்னம் இறப்பிற்கு பிறகு நம்முடைய செயல்கள், எண்ணங்கள் மற்றும் இறை நம்பிக்கையின் அடிப்படையில் அனுப்பப்படும். ஜன்னத்தை பற்றி அல்லாஹ் அல் குர்ஆன் 9வது அத்தியாயம் 89வது வசனத்தில் கூறியிருக்கிறான். அல்லாஹு லஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹாரு ஹாலிதீன ஃபீஹா தாலிகல் அலீம். அவர்களுக்காக அல்லாஹ் சொர்க்கப்பதிகளை சித்தம் செய்து வைத்திருக்கின்றான். அவற்றின் கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. அவற்றில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். அதுவே மகத்தான வெற்றி. ஜன்னத் அழகான மற்றும் அமைதியான இடமாக கூறப்படுகிறது. அதில் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், பழங்கள் நிறைந்த மரங்கள், சிறந்த உணவுகள் மற்றும் அழகான துணைவிகள் இருக்கும். அதில் நல்லவர்களுக்கு நிரந்தர ஆனந்த வாழ்வு வழங்கப்படும் என்று திருக்குர்ஆன் கூறுகிறது. ஓ சரி, ஜஹன்னம் எப்படிப்பட்டது? ஜஹன்னம் பற்றி குர்ஆனில் பல விளக்கங்கள் உள்ளன. அதில் எரியும் தீ, கொடூரமான தண்டனைகள் மற்றும் எப்பொழுதும் நீங்காத வேதனைகள் விவரிக்கப்பட்டுள்ளது. திருக்குர்ஆனில் 40வது அத்தியாயம் 72வது வசனத்தில் அல்லாஹ் கூறியிருக்கிறான். ஃபீ ஹமீமி சும்ம ஃபின்னாரி யுஸ்ஜரூன். கொதிக்கும் நீரிலும் பிறகு நரகத் தீயிலும் கரிக்கப்படுவார்கள். ஜஹன்னம் என்பது தீய செயல்களை செய்பவர்களுக்கு தண்டனையிடமாகும். ஆனால் அதே சமயம் அல்லாஹ்வின் இரக்கம் மற்றும் மன்னிப்பால் பலர் மன்னிப்பு பெற வாய்ப்புள்ளது. அது நிச்சயமாக உண்மை. ஜன்னத்தில் நமக்கு மகிழ்ச்சி கிடைக்க நமது செயல்கள், எண்ணங்கள் மற்றும் நல்லவைகள் செய்திருக்க வேண்டும். ஆமாம், அதே சமயம் ஜஹன்னத்தின் பயங்கரத்தை நாம் மனதில் வைத்திருக்க வேண்டும். நாம் எந்த தீய செயல்களையும் செய்யாமல் வாழ வேண்டும். நமது உள்ளார்ந்த அமைதி, சகிப்புத்தன்மை மற்றும் நல்ல எண்ணங்கள் நம்மை சொர்க்கம் போன்ற வாழ்க்கைக்கு அழைத்து செல்லும். அத்துடன் அல்லாஹுவின் அருளை நாடி வாழ வேண்டும். நன்றி ஆசிஃப், இந்த உரையாடல் நமக்கு பல பாடங்களை வழங்கியது. ஆம், அல்லாஹு தாலா நாம் அனைவரையும் நேர்வழியில் செலுத்தி சொர்க்கத்திலேயே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்தில் ஃபிர்தௌஸை நமக்கு வழங்கி அருள் புரிவானாக. மேலும் இதுபோல ஜன்னத்தையும் ஜஹன்னத்தையும் பற்றி அறிய அல்லாஹு தாலா நமக்கு வழிவகுப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பள்ளிவாசல்களுக்கு தேவையான கார்பெட்டுகள் வாங்கிட வருகை தாருங்கள். தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. பள்ளிவாசல் கார்பெட்டுகளுக்காக அமைக்கப்பட்டிருக்கும் தனி பெரும் ஷோரூம் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. உயர்ந்த தரத்தில் நவீன வடிவமைப்பில் புத்தம் புதிய டிசைன்களில் விதவிதமான கார்பெட்டுகள் வாங்கிட தமிழகத்தின் பிரம்மாண்ட ஷோரூம் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. பள்ளிவாசல் பணிக்காக மொத்த விலைக்கே சில்லறை விற்பனை செய்யும் தமிழகத்தின் முன்னணி கார்பெட் ஷோரூம் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. உங்கள் பகுதிக்கே நேரில் வந்து கார்பெட் அமைத்து தருகிறோம். வாட்ஸ்அப் மூலம் ஆர்டர் செய்யும் வசதியும் உண்டு. தொடர்புக்கு தாஜ் ட்ரேடர்ஸ், காந்தி நகர், கரம்பாக்கம், போரூர், சென்னை. செல் 9444485670. சாதாரண மனிதர்களிடத்தில் சாமானிய மனிதர்களாக எத்தனை உயர்வுக்குரிய குணங்களை கொண்ட மனிதர்களை இறைவன் படைத்திருக்கிறான். இவர்களையெல்லாம் நாம் காலத்தால் தொலைத்து விட்டோமே என்று எண்ணி நெஞ்சம் கலங்கும் அளவிலான அற்புதமான மனிதர்களை, ஈடேற்ற மனிதர்களை தொடர்ந்து நம்ம ஊர் நம்ம மக்க பகுதியில் அறிமுகப்படுத்தி வருகிறார் எழுத்தாளர் முதுவை சம்சுல் ஹுதா பானு அவர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் மெஹராசுவை அறிமுகப்படுத்துகிறார். இப்படியான ஒரு பெண் நம் ஊரில், நம் முற்றத்தில், நம் தெருவில், நம் உறவில் எத்தனை பேர் வாழ்ந்திருப்பார்கள்? பதிவு செய்ய மறந்துவிட்டோமே. இதோ மெகராசாய் விரிகிறது அந்த பெண்களின் கதைகள். இசை முரசு இணைய வானொலி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மெஹராசு. அடி மெஹராசு என அதட்டலான குரல் அவள் காதுகளில் ஊடுருவி செல்லும் போதே, வரப்புல உங்கால அடி மீதி ஊனி நடந்து போடி, மெதப்புல போகாதடி, முத ஆளா பெரிய மனுஷி ஆட்டம், வரப்புல நான் தான் காலை வைப்பேன், என் காலுதான் முதல்ல படணும், அதில் கோர்த்திருக்கிற பனி தண்ணிலாம் இவ காலில் தான் படணுங்கிறா, அழிச்சாட்டியம் பண்ணுவா என செல்லமாகவும் அதட்டலாகவும் கூறும் பசிராக்காவின் குரலை காதில் வாங்கியபடி முதல் ஆளாய் புல்லில் பனித்துளிகளில் காலில் ஏந்தியபடி நடப்பதில் அத்தனை சந்தோஷம் மெஹராசுக்கு. பசிரா, மரியம், ஜரீனா இப்படி குமரிகளுடன் 10 வயது சிறுமியாய் மெஹராசு தினசரி புல்லறுக்க, முள்ளெடுக்க, கதிரறுக்க என பஜ்ரை தொழுததும் கிளம்பி வருபவர்கள். மெஹராசின் குழந்தைத்தனமும் வயதுக்கு மீறிய பொறுப்பும் பசிரா, மரியம், சரீனாவுக்கு ரொம்ப பிடிக்கும்.
தாயில்லாமல் தனது அத்தா மனைவி சின்னம்மாவிடம் வளர்ந்தாலும் தனது கஷ்ட நஷ்டங்களை பெரிதாக எடுக்காமல் தன்னையும் தன்னை சுற்றியுள்ளவர்களையும் மகிழ்வாக வைத்திருப்பாள் மெஹராசு. மெஹராசு இருக்கும் இடத்தில் மகிழ்ச்சிக்கு பஞ்சமே இருக்காது. ஏண்டி மெஹராசு, காலையில் 5 மணில இருந்து ராவு 10 மணிக்கு உன்னோட அத்தா டீ கடை எடுத்து வச்சு வார வரைக்கும் இம்பூட்டு வேலை வாக்குறியே, உனக்கு அலுப்பே வராதா என்றாள். ஏக்கா, நம்ம நெய்னம்மா அசர்த்தம்மா நமக்கு ஓத சொல்லி கொடுக்கும் போதே பயான்னு சொல்லுவாங்கல்ல, அல்லா நம்ம பொறுமைக்கும் சவருக்கும் நம்மளை ரொம்ப நேசிப்பாண்டு. அல்லா நேசிக்கிற பிள்ளையா நாம் இருக்கணும்னு நினைக்கிறேன்ல, அல்லாவே பொறுமையும் சவரையும் கொடுத்துருண்டு துவா செஞ்சுக்கிட்டே இருக்கேன். பொறுமையால் நம்மளை ரொம்ப வேலை பார்க்க முடியுது. அல்லாவோட அரசில் இடம் கிடைக்கணும்னா துணியாவில் வர கஷ்ட நஷ்டத்தை எல்லாம் தாங்கணும்னு சொன்னாங்கல்ல நேனம் அசரத்தம்மா என்பாள் அசால்ட்டாக மெஹராசு. ஏக்கா, நம்ம அம்பூட்டு பேரும் புள்ள இருக்கிறோம். நான் தினம் மொய்தனாட்டோக்கு மவுளுது ஓதுறேன், அதுக்கப்புறம் மலை பைத்து ஓதுறேன், அப்புறம் யாசி ஓதுறேன். கேட்டுக்கிட்டே நீங்களும் அருங்க. ஏன்னா யா குத்துபே யா குத்துபே யுவுலக நாயகரே, யா கௌதே இணக்கமுள்ள முருஷிதுவே, புகழும் புகழ்ச்சிகளும் உங்களுக்கு நாயகனே, எக்காலம் எப்பொழுதும் எங்களுக்கும் உதவி செய்வீர் யாமுஹையதினே. அல்லாவின் நாமம் சொல்லி அடுத்த சலவாத்து சொல்வேன் என தனது 8 கட்டை குரலில் ஒரு நாளைக்கு ஒரு பைத்து குர்ஆன் ஆயத்துக்கள் யாசின் முழுவதும் மனப்பாடமாக ஓதுவாள் மெஹராசு. மெஹராசு பெரிய மனுஷியான செய்தி கேட்டு ஓதுபள்ளி தோழிமாருக பசிரா மரியான் ஜரினான் எல்லாரும் அவங்க வீட்டில் இட்ட கோழி முட்டை, வயல்ல விளைஞ்ச உளுந்து, கருப்பட்டி வெட்ட கொண்டு பார்க்க போகும்போது அங்கும் மெஹராசு பெரிய மனுஷியாக தம்பிக்கு தாலாட்டு பாடி தூங்க வைத்து கொண்டிருந்தாள். அடி மெஹராசு என்று போன அக்காமார்களிடம், அக்காமாரு அம்பூட்டு பேர் வாங்க வாங்க வாங்க, மரியக்கா அடுத்த மாதம் வாக்கப்பட்டு மதுரைக்கு போகிறாம்ல, எங்கள் சின்னம்மா சொன்னாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக புள்ள இருக்க நெல்லை இருக்க முள்ள எடுக்க அக்காமாரு குறைஞ்சிருவீங்க, அல்லாவோட துணையை கொண்டு நான் தனியாக போகணும் போல இருக்கு என்ற மெஹராசுவை முந்தி மெஹராசுவின் சின்னம்மா குரல், இன்னும் 2 மாத்தையில் உனக்கும் கல்யாணம் தேண்டி. என் பெரிய மாமா என் பொண்டாட்டி 2வது பிள்ளையை பெற்றுட்டு மவுத்தா போயிட்டா, தாய் இல்லாமல் அந்த பிள்ளை தொட்டியில் கிடந்து அல்லாடிட்டு கிடக்குது, ஒன்று அங்கே பேசி முடிச்சிட்டேன் என்றபோது பசிரா மரியம் ஜரீனா அனைவரும் பேச வார்த்தை இல்லாது விம்மி போனாலும், அம்மா அடி பிள்ளைய இப்போ யார் பார்த்துக்கிறா சின்னம்மா, எப்படி பார்த்துக்கிறாங்களோ, நான் போய் நல்லா வளர்த்துருவேன் என்ற மெஹராசுவின் வார்த்தையில் அல்லாவின் பொறுமையும் சபுரும் இருந்தது. இசை முரசு இணைய வானொலி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. பாடல் பாடுவதே மகிழ்ச்சிதான், சந்தோஷம்தான், கொண்டாட்டம்தான். அதுவும் தன்னை ஈன்ற தகப்பனார் எழுதிய பாடலை இப்படியான ஒரு வாய்ப்பில் உலகெல்லாம் கேட்கச் செய்யும் பாக்கியத்தோடு ஒரு மகளார் குரலெடுத்து பாடினால் எத்தனை பேரானந்தம், எவ்வளவு பெருமிதம். இதோ அற்புதமான கவிஞர் செக்கடி அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய மகளார் ஃபாத்திமுத்து ஜொஹரா தன் தகப்பனாரின் வரிகளை பாடலாக்கி தருகிறார். ஆலமெல்லாம் புகழ்பாடும் என்ற பாடலோடு ஃபாத்திமுத்து ஜொஹரா இணைகிறார். ஆலங்கள் புகழ் பாடும் எங்கள் அண்ணல் நபி வழி தேடு, கோலங்கள் உமை மாற்றும் நல்ல கொள்கை தனில் நீ கூடு, உறங்கும் உலகை விழிக்க வைத்தோம் நாமே, ஒழுக்கம் என்னும் உயர்வை தந்தோம் நாமே, அன்பு மகனே கேளாயோ, ஆலின் விழுதே கேளாயோ, கண்ணின் மணியே கேளாயோ, கண்ணல் மொழியே கேளாயோ, ஆலங்கள் புகழ்
பாடும் எங்கள் அண்ணல் நபி வழி தேடு. ஒன்று தெய்வம் ஒன்று கொள்கை என்று உரைக்கும் மறையின் உண்மை வள்ளல் உரைத்தார்கள். அங்கு உள்ளோர் எதிர்த்தார்கள். பொன்னை பொருளை பெண்ணை காட்டி இன்னல் இளைத்தோர் இடரை தாங்கி, பொன்னை பொருளை பெண்ணை காட்டி இன்னல் இளைத்தோர் இடரை தாங்கி கொள்கையை வளர்த்தார்கள். நபி கோமான் மகிழ்ந்தார்கள். அன்பு மகனே கேளாயோ, ஆளின் விழுதே கேளாயோ, கண்ணின் மணியே கேளாயோ, கண்ணல் மொழியே கேளாயோ. கொள்கை முறையில் உறுதி கொண்டால், உண்மை வழியில் நிலைத்து நின்றால் சொல்லே உயிராகும், அது வெல்லும் நிலையாகும். கொள்கை முறையில் உறுதி கொண்டால், உண்மை வழியில் நிலைத்து நின்றால் சொல்லே உயிராகும், அது வெல்லும் நிலையாகும். வள்ளல் நபிகள் வாழ்க்கை பாடம் வையம் உயரும் சிறப்பை கூறும். வள்ளல் நபிகள் வாழ்க்கை பாடம் வையம் உயரும் சிறப்பை கூறும். உள்ளமை தெரியலையா, அதில் நன்மை புரியலையா? அன்பு மகனே கேளாயோ, ஆளின் விழுதே கேளாயோ, கண்ணின் மணியே கேளாயோ, கண்ணல் மொழியே கேளாயோ. ஆலங்கள் புகழ் பாடும் எங்கள் அண்ணல் நபி வழி தேடு. கோலங்கள் உனை மாற்றும் நல்ல கொள்கை தனில் நீ கூடு. உறங்கும் உலகை விழிக்க வைத்தோம் நாமே, ஒழுக்கம் என்னும் உயர்வை தந்தோம் நாமே. அன்பு மகனே கேளாயோ, ஆளின் விழுதே கேளாயோ, கண்ணின் மணியே கேளாயோ, கண்ணல் மொழியே கேளாயோ. ஹோட்டல் ரிஃபாயா ராமநாதபுரம் மற்றும் கொடைக்கானல் உங்கள் குடும்பத்துடன் வந்து தங்கி மகிழ குறைந்த கட்டணத்தில் உயர்தரமான ஹோட்டல், ஸ்டார் ஹோட்டல் அந்தஸ்தில் அனைத்து நவீன வசதிகளுடன் கூடிய சுப்ரீம் ரூம்ஸ், டிலக்ஸ் ரூம்ஸ், ஃபேமிலி ஷூட், ஃபேமிலி லாட்ஜ் என உங்கள் தேவைக்கேற்ப அறைகள் அனைத்தும் ஏசி வசதிகளுடன் தினசரி வாடகைக்கு கிடைக்கும். அறை முன்பதிவு செய்ய அணுகவும். ஹோட்டல் ரிஃபாயா பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையம் அருகில் வண்டிக்கார தெரு, ராமநாதபுரம். செல் 9786770033. ஹோட்டல் ரிஃபாயா பேருந்து நிலையம் பின்புறம் அந்தோனியார் தெரு, கொடைக்கானல். செல் 8777559594. இணையதளம் www.hotelrifaya.in. கோபம் ஆமாம், அது பொல்லாததுதான். அது நல்ல உறவுகளை அறுத்து விட்டிருக்கிறது, நல்ல நட்புகளை கெடுத்து விட்டிருக்கிறது, நல்ல மனிதர்களை இழக்கச் செய்திருக்கிறது, நல்ல உறவுகளை துண்டித்திருக்கிறது. கோபம் ஆம், அது ஒரு பெரும் குற்றம்தான். இதோ கோபம் என்னும் தலைப்பில் உரை தருவதற்காக இஸ்லாமிய மாணவர் அமைப்பின் நாகர்கோயில் கிளை பிரதிநிதி ஆமினா வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாமிய மாணவிகள் அமைப்பு நாகர்கோயில் சார்பாக இஸ்லாத்தின் பார்வையில் கோபம் இது எத்தனை பெரும் விளைவுகளை ஏற்படுத்தி விடுகிறது. கோபத்தினால் பல நன்மைகள் இழந்தவர்கள் உண்டு, பல குடும்பங்கள் பிரிந்ததும் உண்டு. கோபம் மூலம் பல நண்பர்களை இழந்ததும் உண்டு, பல நண்பர்கள் கடும் விரோதிகளாக மாறியதும் உண்டு.
இப்படி பல விளைவுகளை ஏற்படுத்தும் இந்த கோபத்தை பற்றி இஸ்லாம் என்ன கூறுகிறது என்பதை காண்போம். அல்லாஹ் தன் திருமறை வசனத்தில் கோபத்தை பற்றி குறிப்பிடும்போது, பயபக்தி உடையவர்கள் கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள், மனிதர்கள் செய்யும் தவறுகளை மன்னிப்பார்கள் என்று கூறுகிறான். ஒரு முறை ஒரு மனிதர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் எனக்கு உபதேசியுங்கள் என்று கேட்டார். கோபம் கொள்ளாதே என்று நபி அவர்கள் பதில் சொன்னார்கள். அவர் மீண்டும் மீண்டும் பலமுறை உபதேசியுங்கள் என்று கேட்டபோது அப்போதும் நபி அவர்கள் கோபம் கொள்ளாதே என்றே பதில் சொன்னார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கோபம் கொள்ளாதே என்று நபி அவர்கள் திரும்ப திரும்ப கூறியதிலிருந்து நாம் கோபத்தின் விளைவு எவ்வளவு பெரியது என்பதை விளங்கிக் கொள்ளலாம். சமுதாயத்தினரிடையே குழப்பம், உறவுகள் பிரிவு, உடல்நலக்கேடு என எல்லா வகையிலும் இந்த கோபம் முக்கிய ஆணிவேராக அமைகிறது. எதிரிகளிடமும் மென்மையான போக்கை கடைபிடித்து அவர்களை திருத்துவதே நபி அவர்களின் அழகிய வழிமுறை. ஏன் நபி அவர்கள் மென்மையாக போக்கை கையாண்டார்கள்? காரணம், நிச்சயமாக அல்லாஹ் மென்மையானவன், அனைத்து விஷயங்களிலும் மென்மையை விரும்புகிறான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சிலர் கோபத்தினால் அதற்கு காரணமானவரை சபிப்பார்கள். சபிக்கும் போது என்ன பேசுகிறோம் என்றே தெரியாமல் சில நேரங்களில் சபித்து விடுவார்கள். ஆனால் அது எவ்வளவு பயங்கரமானது, அதன் பின் விளைவு என்ன என்பதை பற்றி சிறிது கூட கவலைப்படுவதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மற்றவரை ஒருவர் சபிக்கும் போது அந்த சாபம் வானத்திற்கு செல்கிறது. அங்கே வானத்தின் கதவுகள் மூடியிருக்கின்றன. பின்பு அது உலகத்திற்கே திரும்புகிறது. உலகத்திலும் கதவுகள் மூடியிருக்கின்றன. பின்பு அது வலதுபுறமும் இடதுபுறமும் அலைந்து திரிகின்றது. அங்கும் வழி கிடைக்காததால் அது சொன்னவரிடமே வந்து சேருகிறது. மற்றொரு ஹதீஸில், ஒருவர் மற்றவரை பாவி என்றோ காஃபிர் என்றோ அழைத்தால் அவர் உண்மையில் அவ்வாறு பாவியாகவோ காஃபிராகவோ இல்லையாயின் அது சொன்னவரிடமே வந்து சேருகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பொதுவாக கோபமும் பொறாமையும் உடன் பிறந்தவர்கள் என்று சொல்லலாம். காரணம், பொறாமையின் உச்சகட்டமே கோபம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு முன் வாழ்ந்த சமுதாயத்தினரை பிடித்த பொறாமை மற்றும் கோபம் ஆகிய வியாதிகள் உங்களை பிடித்துள்ளன. அவை இரண்டும் மலித்துவிடக்கூடியவை. முடியை மலிக்கும் என்று கூற மாட்டேன், எனினும் அவை மார்க்கத்தையே மலித்துவிடும் என்று கூறினார்கள். இந்த 2 குணங்களான பொறாமை மற்றும் கோபம் ஆகியவற்றை கொண்ட சமுதாயத்தினர் சிறப்பாக வாழ்ந்ததாக வரலாறே கிடையாது. இருக்குமிடம் தெரியாமல் அழிந்தார்கள் என்பதே உண்மை. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது பொறாமையும் கோபமும் கொண்டு தன்னுடைய தம்பி என்றும் பார்க்காமல் பாலும் கிணற்றில் தள்ளினார்கள். இறுதியில் அவர்கள் தன் தம்பியிடம்தான் தஞ்சம் புகுந்தார்கள். இது பொறாமை மற்றும் கோபத்தால் விளையும் தீமையின் பற்றி குர்ஆன் கூறும் உண்மை சம்பவம். எனவே உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த கோபத்தை விடுவதே சிறந்தது. ஒருவருக்கொருவர் கோபம் கொள்ளாதீர்கள், சண்டையிட்டு கொள்ளாதீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் நேர்வழியில் நடத்துவானாக. இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாத்தின் மீது பயங்கரவாதத்தை ஏவினார்கள். இஸ்லாத்தின் மீது வன்முறைவாதத்தை ஏவினார்கள். இஸ்லாத்தின் மீது அறத்திற்கு எதிரானவற்றை ஏவினார்கள். அத்தனையும் தாங்கி எதிர்கொண்டு இஸ்லாம் பரவுகிறது. சின்னஞ்சிறு கூட்டத்திற்குள் இருக்கும்போதே நசுக்கிவிட நினைத்தவர்களுக்குள் சிக்கிக்கொள்ளாத இஸ்லாம் விரிந்த ஆலமரமாக, விருட்சமாக பறந்து விரிந்து வேறிட்ட போதா அசையப் போகிறது. எந்த இடத்திலிருந்து இஸ்லாத்திற்கு எதிரான குரல் உருவானதோ அந்த ஐரோப்பிய தேசத்திற்குள்ளே மிக வேகம் கொண்ட பரவலாக இஸ்லாம் பாய்ச்சல் எடுத்திருக்கிறது. இவை இஸ்லாத்தினுடைய உன்னதத்தை, உயர்வை வெகுவாக மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதாக அமைகிறது. இதோ அல்லாவின் தீன் வேகமாக பரவுகிறது என்னும் தலைப்பில் உரை தருவதற்காக ஈரோடு EKM அப்துல் கனி மதரசாவின் மாணவர் அப்சல் இணைகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. EKM அப்துல் கனி மதரசா இஸ்லாமியா உயர்நிலைப்பள்ளி மாணவன் 7th மாணவன் அப்சல் பேசுகிறேன். என் பெயர் எஸ் முகமது அப்சல். நான் இந்த பயானில் எடுத்துக்கொண்ட தலைப்பு அல்லாஹுடைய தீன் பரவி கொண்டே இருக்கிறது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹுடைய தீன் கொஞ்சம் கொஞ்சமாக பரவிக்கொண்டே வந்தது. காஃபிர்கள் எப்படி இந்த இஸ்லாமை முடிப்பது, எவ்வளவு இந்த முஹம்மதை ஒழித்து காட்டுவது, அவர் ஒருவர் மட்டும்தானே இருக்கிறார்கள்.
அவருடன் சில தோழர்களும் இருக்கிறார்கள். அவர்களும் உதவி செய்வார்கள். யாரும் இல்லையே, அவர் நமது தந்தையை அழிக்கப் பார்க்கிறார்கள். எனவே ஏதாவது செய்ய இந்த இஸ்லாமை அடுத்து நிறுத்த வேண்டும் என்று நிம்மதியாக இருந்தார்கள். எனவே எல்லாரும் நின்று திரண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிய தந்தை அபூதாலிபிடம் அவர்களிடம் சென்று நபியை பற்றி புகழ்ந்து கூறினார்கள். அதாவது, அபூதாலிப் அவர்களே, நமது குடும்பம் கவர்பாடி போய்க் கொண்டிருக்கிறது. அவர் நமது தெய்வங்களை போய்கிறார்கள். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் என்கிறார்கள். நாமெல்லாம் தான் மனத்தை பூஜை செய்வதை முட்டாளாதான என்கிறார்கள். தலைக்கு மேல் வெள்ளம் போய் கொண்டிருக்கிறது. அபூதாலிபோ நபி அவர்களும் ஆதரவாக பேசியதோடு, என் உயிருள்ள வரை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது என்று எச்சரித்துவிட்டு அனுப்பினார்கள். வந்து அவர்கள் நிராட்சையாக நின்று விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது வேலையை செய்து கொண்டே இருந்தார்கள். தீனும் வளர்ந்து கொண்டே இருந்தது. மறுபடியும் காஃபிர் அபூதாலிப் வந்து மிரட்டினார்கள். பிறகுதான் அன்னாள் மலை அழைத்து சொன்னார்கள், மகனோ, என் மீது இவ்வளவு பெரிய சுமையை சுமத்து விடாதே. பாச நபி சென்று அச்சாமல் கூறினார்கள், பெரிய தந்தையே, இதுவோ அல்லாஹுடைய வேலை. அவனே எனக்கு உதவி செய்தான். அப்படியே ஒரு கால் இந்த மக்கா என்னுடைய ஒரு கை சூரியனும் மறுக்கையில் சந்திரனும் கொடுத்தாலும் நான் இந்த வேலையை கைவிட மாட்டேன் என்று கூறினார்கள். கண்ணீர் வடித்தார்கள். இதை கேட்ட அபூதாலிப் வியப்படைத்து, மகனே, நீ நிச்சயமாக இவ்வேலையை செய்து கொண்டே இரு. நான் உன்னை அநியாயக்காரர்களிடம் கையில் ஒப்படைத்து மாட்டேன் என உறுதி கூறினார்கள். இத்துடன் என் உரையை திரையிடுகிறேன். ஆமீன் ஆமீன் யா ரஹ்மதிக ரஹ்மன் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரஹ்மத் பதிப்பகத்தின் ஆன்லைன் விற்பனையில் இப்போது குர்ஆன் தப்சீர் இப்னு கசீர், புகாரி, முஸ்லிம், நசையி, திர்மிதி, அபு தாவூத், இப்னு மஜா என்று 1993 முதல் வெளிவந்துள்ள அனைத்து ரஹ்மத் வெளியீடுகளையும் தள்ளுபடி விலையில் வாங்கிக் கொள்ளலாம். உங்கள் வீட்டில் இஸ்லாமிய நூலகம் அமைத்திட பள்ளிவாசல் மற்றும் மதரசா நூலகங்களுக்கும் உறவினர்களுக்கும் சதக்கத்துல் ஜாரியாவாக வழங்கிட சிறப்பு ஆஃபர் வழங்கப்படுகிறது. ஆன்லைன் மூலம் www.rahmat.net இணையதளத்தில் புக்கிங் செய்யலாம். வாட்ஸ்அப் மூலம் 9444025000 என்ற எண்ணில் ஆர்டர் செய்யலாம். குஞ்ஞாலி மரைக்காயர்கள் கடல் சிங்கங்கள் என்று ஐரோப்பியர்களாலும் வர்ணிக்கப்பட்ட வீர திலகத்திற்கு சொந்தக்காரர்கள். இந்தியாவின் தொடக்ககால விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு கடலில் ஆதிக்க சாம்ராஜ்யத்தை உடைத்தெறிவதற்கு காரணமாக இருந்த பெரும் வீரம் கொண்ட பெருந்திலகங்கள். அத்தகைய வீரர்களால் இந்திய விடுதலை போராட்டம் மட்டுமல்ல, இலங்கையும் மீட்கப்பட்டது. இதோ அந்த வரலாற்று ஆவணத்தை நாம் வானொலி கட்டுரையாக கேட்கலாம். குஞ்ஞாலி மரைக்காயர்கள் இலங்கையை மீட்டு பாதுகாத்த வரலாறு. காலனித்துவத்திற்கு எதிரான போராட்டங்கள் பற்றியும் இலங்கை முஸ்லிம்கள் காலனித்துவவாதிகளின் காலத்தில் எவ்வாறான சவால்களை சந்தித்தார்கள் என்பது பற்றி நாம் ஆராய்ந்து வருகின்றோம். வர்த்தக சமூகமாக இருந்த தமிழ் முஸ்லிம்களும் மாப்பிள்ளா முஸ்லிம்களும், அதாவது கேரளா முஸ்லிம்களும் எதிர்பாராத விதமாக போர்த்துகேயர்களால் சூறையாடப்பட்டார்கள். இந்து சமுத்திரத்தின் 75% வர்த்தக ஆதிக்கத்தை தமிழ் முஸ்லிம்களும் மாப்பிள்ளா முஸ்லிம்களும் வைத்திருந்தார்கள். கடல் வர்த்தகத்தின் ஆதிக்கத்தை போர்த்துகேயரின் வருகை காரணமாக அவர்கள் இழந்துவிட்டார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். இதே காலப்பகுதியில் தான் அவர்களுக்கு சொந்தமான பெரும்பாலான கப்பல்களை போர்த்துகேயர்கள் பலவந்தமாக கைப்பற்றினார்கள்.
கரையோர நகரங்களிலிருந்து முஸ்லிம்கள் வெளியேற்றப்பட்டதோடு காலாகாலமாக இருந்து வந்த சொத்துக்களை போர்த்துகேயர் தம்பசப்படுத்திக் கொண்டார்கள். இதே காலப்பகுதியில் கேரளாவின் துறைமுக நகரான கோழிக்கோடு பகுதியில் சாமுத்திரியர்கள் அல்லது சமோரியன் என்று அழைக்கப்படும் மன்னர்களின் ஆட்சி இடம்பெற்று வந்தது. சமோரியன் ஆட்சியாளர்களின் கடற்படை தளபதிகளாக குஞ்சலி மரிக்கார்கள் பணியாற்றி வந்தார்கள். குஞ்சாலி மரிக்கார் சிறந்த மாலுமிகளாகவும் கடற்படை தளபதிகளாகவும் இருந்தார்கள் என்று தமிழ்நாட்டின் வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்து சமுத்திரத்தின் நிர்வாகம் குஞ்சலி மரிக்கார்களின் கீழ் இருந்து வந்தது. இந்து சமுத்திரத்தின் நேவல் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்று அழைக்கப்படும் கடற்படை பாதுகாப்பு முறையை முதலில் அறிமுகம் செய்த பெருமை குஞ்சாலி மரிக்கார்களையே சாரும் என்று வரலாற்றில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. போர்த்துகேயருக்கு எதிரான கடற்போரில் அவர்கள் இந்த நேவல் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்று அழைக்கப்படும் கடற்படை பாதுகாப்பு முறையை முதல் தடவையாக அறிமுகப்படுத்தினார்கள். குஞ்சாலி மரிக்கார்களில் 4 பேர் மிகவும் முக்கியம் வாய்ந்தவர்களாவர். இவர்கள் 4 பேரும் சிறந்த ஆன்மீகவாதிகளாக இருந்தார்கள் என்று வரலாற்றில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதில் 3வது குஞ்சலி மரிக்கார் என்று அழைக்கப்பட்ட பாட்டு குஞ்சலி மரிக்கார் அவர்கள் போர்த்துகேயரை பல தடவைகள் விரட்டியடித்திருக்கிறார்கள். இந்த கால பகுதியில் தான் அஷேக் நாகூர் மீரான் சாஹிப் என்று அழைக்கப்படும் அஷேக் ஷா உல் ஹமீத் ரஹ்மஹுல்லா அவர்களுடன் இணைந்து 3வது குஞ்சலி மரிக்கார் அதாவது பாட்டு குஞ்சலி அவர்கள் நெருங்கிய உறவை பேணி வந்தார்கள். அவர்களின் வலுவூட்டல் மற்றும் பயிற்சிகளுக்கு அமைய பாட்டு குஞ்சலி அவர்கள் போர்த்துகேயருக்கு எதிரான யுத்தங்களை மேற்கொண்டார்கள் என்று இந்தியாவின் வரலாறுகள் பற்றி ஆராய்ந்திருக்கும் கலாநிதி ரொனால்ட் இ மில்லர் அவர்கள் மாப்பிள்ளா முஸ்லிம் ஆஃப் கேரளா என்ற புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். போர்த்துகேயருக்கு எதிராக போராடிய மிகவும் முக்கியம் வாய்ந்த 4 கடற்படை தளபதிகள் வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறார்கள். 1வது குஞ்சாலி மரிக்கார் என்று அழைக்கப்படும் குட்டி அகமது அலி அவர்களும், 2வது குஞ்சாலி மரிக்கார் என்று அழைக்கப்படும் குட்டி பூக்கர் அலி அவர்களும், 3வது குஞ்சாலி மரிக்கார் என்று அழைக்கப்படும் பாட்டு குஞ்சாலி அவர்களும், 4வது குஞ்சாலி மரிக்கார் என்று அழைக்கப்படும் முகமது அலி அவர்களும் இந்த இடத்தில் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாவர். இவர்கள் 4 பேரும் போர்த்துகேயர்களை விரட்டியடித்து தமிழ்நாட்டினதும் கேரளாவினதும் உரிமைகளையும் மற்றும் இறைமையையும் பாதுகாக்க வழிவகுத்தார்கள் என்று வரலாற்று ஆசிரியர் ரொனால்ட் இ மில்லர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். குஞ்சாலி மரிக்கார் அவர்களின் படையில் நாகூர் மீரான் சாஹிப் ரஹிமஹுல்லா அவர்களின் 404 மாணவர்கள் இருந்தார்கள் என்று வரலாற்றில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த குழுவுக்கு மீரான் சாஹிப் ரஹ்மஹுல்லா அவர்களின் கலீஃபா அல்லது படைத்தளபதியாக இருந்த காயல் பட்டணத்தைச் சேர்ந்த ஷேக் சதத் மரிக்கார் அவர்கள் தலைமை வகித்து போர்த்துகேயருக்கு எதிரான கடல் யுத்தத்தில் பல கப்பல்களை தீயிட்டு கொளுத்தியதோடு ஏனைய கப்பல்களை கைப்பற்றினார்கள் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே காலப்பகுதியில் இலங்கையின் கோட்டை ராஜ்யம் 3 அலகுகளாக பிளவடைந்தது. கோட்டை நிர்வாகத்தை 7வது புவனேகபாகு மன்னர் அவர்களும், சீதாவக்க நிர்வாகத்தை மாயாதுன்னே மன்னர் அவர்களும், ரைகம் நிர்வாகத்தை ரைகம பண்டார அவர்களும் ஏற்று ஆட்சி பொறுப்பை மேற்கொண்டு வந்தார்கள். இந்த காலப்பகுதியில் 7வது புவனேகபாகு மன்னர் அவர்கள் போர்த்துகேயருடன் நெருங்கிய உறவை பேணி வந்தார்கள். மாயாதுன்னே மன்னரை பொறுத்தவரைக்கும் மாயாதுன்னே அவர்கள் போர்த்துகேயருடன் பகைமை பாராட்டி வந்தார். இந்த சந்தர்ப்பத்தில் சீதாவக்க ராஜ்யத்தின் மன்னர் மாயாதுன்னே அவர்கள் திடீர் என்று போரெடுத்து கோட்டை ராஜ்யத்தின் மீது தாக்குதல் நடத்தியதாக வரலாற்றில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த காலப்பகுதியில் இதனால் அச்சமடைந்த 7வது புவனேகபாகு மன்னர் அவர்கள் போர்த்துகேயரின் பாதுகாப்பை நாடினார்கள் என்று வரலாற்றில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துக்கு பின் 1535 ஆண்டு காலப்பகுதியில் கோட்டை ராஜ்யத்தில் 1000 ஆண்டுகளாக சுதேச மக்களுடன் வாழ்ந்த முஸ்லிம் மக்கள் குறுகிய காலப்பகுதியில் வெளியேற்றப்பட்டார்கள் என்றும் சிங்கள வரலாற்று ஆசிரியர் சுஜித் அக்கரவத்த அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த காலப்பகுதியில் முஸ்லிம்கள் விரட்டி அடிக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சீதாவக்க ராஜ்யத்தின் மன்னராக இருந்த மாயாதுன்னே அவர்கள் குஞ்சலி மரிக்கார் அவர்களின் உதவியை கேட்டதாகவும் இலங்கை முஸ்லிம்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக குஞ்சலி மரிக்கார் அவர்கள் இலங்கை வந்ததாகவும் வரலாற்றில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இலங்கையின் அப்போதைய சீதாவக்க ராஜ்யத்தின் மன்னராக இருந்த மாயாதுன்னே அவர்களின் அழைப்பை ஏற்று நாகூர் மீரான் சாஹிப் ரஹிமஹுல்லா அவர்களின் 3 மாணவர்களான அதாவது 3 கடற்படை தளபதிகளான குஞ்சலி மரிக்கார், பச்சி மரிக்கார், அலி இப்ராஹிம் ஆகியோர் இலங்கையின் சிலாபம் என்ற நகருக்கு வந்ததாகவும் இலங்கை மக்களோடு இணைந்து அவர்கள் போர்த்துகேயரை தோற்கடித்தார்கள் என்றும் இலங்கையின் வரலாற்று ஆசிரியர் டிகிரி அபேசிங்க அவர்கள் போர்த்துகீஸ் ரூல் இன் சிலோன் என்ற புத்தகத்தில் குறிப்பிட்டார்.
குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற பச்சிமரிக்கார் அவர்கள் இலங்கையின் பல இடங்களுக்கும் விஜயம் செய்தார்கள் என்றும், குறிப்பாக மாயாதுன்னே அவர்களின் ஆட்சியின் கீழ் இருந்த சீதாவக்க நிர்வாகத்தில் பெரும்பாலான முஸ்லிம்களை கொண்ட ஊராக கருதப்படும் மல்வான பகுதிக்கு விஜயம் செய்ததாகவும், அவரது நினைவாக பச்சிமரிக்கார் என்ற தூபி அமைக்கப்பட்டு இன்று வரை மல்வானை பிரதேசத்தில் பாதுகாக்கப்பட்டு வருவதாகவும் வரலாற்றில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவ்வாறானவர்களை நாம் வரலாற்றில் அடிக்கடி நினைவு கூர்வது அவசியமாகும். குறிப்பாக குஞ்சலி மரிக்கார் அவர்களின் சகோதரர்களில் ஒருவர் சிலாபம் நகரத்திற்கு வந்து அடிக்கடி போர்த்துகேயர்களுக்கு எதிராக போராடி அவர்கள் போர்த்துகேயரை தோற்கடித்ததோடு ஒரு யுத்தத்தில் அவர்கள் போர்த்துகேயரினால் சகிதாக்கப்பட்டதாகவும், சிலாபம் பகுதியில் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டதாகவும், அவர்களின் அடக்கஸ்தலம் சிலாபத்தின் கரையோர பகுதியில் இன்று வரை பாதுகாக்கப்பட்டு வருவதாகவும் வரலாற்று ஆசிரியர் டிகிரி அபேசிங்க அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான மேலதிக ஆய்வுகளை மேற்கொள்வது இலங்கை முஸ்லிம்களின் பொறுப்பாகும் என்று கலாநிதி டிகிரி அபேசிங்க அவர்கள் தனது வரலாற்று நூலில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இவ்வாறான நிகழ்ச்சிகளின் ஊடாக இலங்கை முஸ்லிம்கள் தமிழ்நாட்டுடனும் கேரளாவுடனும் எவ்வாறான உறவுகளை பேணினார்கள் என்பதற்கு சிறந்த ஆதாரங்கள் இதனை தவிர வேறெதுவும் இருக்க முடியாது. குறிப்பாக இலங்கையில் வாழ்ந்த முஸ்லிம்களை பொறுத்தவரைக்கும் அவர்கள் இலங்கையில் வாழ்ந்த சுதேச மன்னர்களுக்கு என்றும் விசுவாசமாக இருந்ததோடு சுதேச மக்களுடன் இணைந்து சர்வதேசத்தின் ஒத்துழைப்புடன் போர்த்துகேயர் உள்ளாந்தர்களுக்கு எதிராக போராடினார்கள் என்பதும் வரலாறாகும். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். மரபுரிமை நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேரில் இன்றைய ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து தகவல்களும் தங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சி குறித்த உங்களின் மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் வாட்ஸ்அப் மற்றும் சோஷியல் மீடியா கமெண்ட் வழியாக தெரியப்படுத்துங்கள். வானொலி இந்த நிகழ்ச்சியை நீங்கள் இசைமுரசு எஃப்எம் என்ற ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் சேனல் வழியாக நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் கேட்கலாம், மற்றவர்களுக்கும் பகிரலாம். நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி மீண்டும் ஒரு முறை சலாம் சொல்லி விடைசித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான், அல்லாஹ்வின் அருள் பொங்கும் புனிதமான ரமலான், வல்லோனின் வரிசை ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான். இணையதள தேரில் ஏறி உலகெல்லாம் வலம் வரும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி.